has actually made a mistake, this is a very important tool to punish, like immediately, and it can put pressure on agencies to take immediate actions. So in that way, it's a good thing. I have started from nothing, absolutely nothing. It's not even zero, it's like minus, because I was doing something else. There was a momentum to become an engineer, and suddenly I discovered this thing that I really like. And I start doing it. But at the same time, as a kid, I also had many dreams, like common dreams. You know, I'll buy my own house and I'll buy this car, it's a luxury car. I don't think about future that much, and that is one thing which I've developed lately and is helping me a lot. You know, it might sound very cliche, but if you take care of today, tomorrow we will take care of it. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மித்ராவின் பார்வை. நான் உங்கள் மித்ரா ஃப்ரம் ஸ்வீடன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி திருப்பியும் உங்களை சுஷாந்த் டைரியில் மீட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி நேற்று அவரோட பர்த்டே அன்னைக்கு நாங்கள் இதை படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த எப்பவுமே சுஷாந்தோட டைரியில் இருக்கிறது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். அதை மக்கள்கிட்ட ரீச் ஆகணும், அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கம். அது மூலியமா சுஷாந்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் நடக்கிற தப்புகள் எல்லாத்துக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கணும். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஜஸ்டிஸ் கிடைக்கணும், இதுதான் நம்ம நோக்கம். ஸோ எவ்வளோ நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்றோமோ அவ்வளோ நம்ம சுஷாந்துக்கும் மற்ற ஆத்மா ஏதாவது நல்ல நல்ல உள்ளங்கள் எவ்வளோ பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம இதை சமர்ப்பிக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நேற்று நாங்கள் கண்டிப்பாக சுஷாந்த் டைரி படிக்கணும்னு நினைச்சோம். பட் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் பண்ண முடியல பிகாஸ் ஹெல்த் இஷ்யூஸ்னால. ஸோ அதனால இன்னைக்கு சுஷாந்த் டைரியை படிக்கிறோம். பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸ் டு அவர் டியர் பிரதர் சுஷாந்த். எல்லாருக்கும் தெரியும் சுஷாந்த் எவ்வளோ ஒரு இம்பாக்ட் பண்ணியிருக்காரு, அவரோட லைஃப்பை எப்படி மாற்றிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதாவது இந்த 1.5 வருஷத்துல 19 monthsல கூட கொஞ்சம் கூட அந்த தாக்கம் சுஷாந்த் மேல இருக்கிற அந்த அன்பு அது கொஞ்சம் கூட குறையில யாருக்குமே. அது தெள்ள தெளிவா கிளியரா இன்னும் கூட அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கூட அந்த போராட்டம் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு. இடையில நிறைய ப்ராப்ளம்ஸ் சில பேர் மாறுறாங்க, சில பேர் அப்படி போறாங்க, அவங்கவுங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஆனாலும் அல்டிமேட்டா எல்லாரோட கோலும் சுஷாந்துக்கு நியாயம் கிடைக்கணும். சுஷாந்துக்கு கிடைக்கிற நியாயம் எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட எல்லாரோட அல்டிமேட் கோல். ஸோ எல்லாருமே பி யுனைடெட், கீப் ஃபைட்டிங், அந்த ஸ்பிரிட்டை விடாதீங்க. லெட் சப்போர்ட் ஈச் அதர், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்களும் அனலைஸ் பண்ணணும், எல்லாரையும் பிளைண்டா நம்பவும் கூடாது, அதுவும் நீங்க தான் பண்ணணும். பிகாஸ் நான் ஐ கேன் கிவ் இன்ஃபர்மேஷன்ஸ், பட் அல்டிமேட்டா நாம தான் யோசிக்கணும். ஏன்னா ஒரு பிரச்சனை பத்தி பேசும்போது நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பத்தி பேசினா கூட அது பொலிட்டிக்கல் வெர்ஷனா தான் போகுது. ஸோ இது ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது. இப்போ நம்ம நான் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா அது எப்படி அதை இன்டர்பிரேட் பண்றதே தெரியல. பிகாஸ் அது அல்டிமேட்டா ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ தான் எடுத்துட்டு போறாங்க. இதுதான் ஸ்டாப் பண்ணணும். நம்ம ஒரு ப்ராப்ளமா பார்க்கணும். அதை நம்ம எந்த பொலிட்டிக்கல் சாயம் இல்லாம நம்மளுக்கே ஒரு சில பேரை பிடிச்சா கூட அதை அதுல கொண்டு வராம கிளீனா நம்ம அந்த ப்ராப்ளம்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம நியாயம் எடுத்துட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, அவங்க கிறிஸ்டியன் மதத்துக்கு கன்வெர்ட் பண்ற மாதிரி ஃபோர்ஸபிளா அவங்க தன் வாழ்க்கை, அந்த சின்ன குழந்தை ஏதோ பாய்சன் சாப்பிட்டு இறந்துருக்காங்க, வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத, அந்த குழந்தைக்கு தேவையில்லாத ஒரு டார்ச்சர், ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன். இது சொசைட்டிக்கு இதெல்லாம் தான் நம்ம தட்டி கேட்கணும். அது மட்டும் இல்லாம இதுல கண்டிப்பா பொலிட்டிக்கல் ஆதாயம் பண்றவங்க வருவாங்க, ஆனா மக்கள் தான் நம்ம தெளிவா இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு பையனுக்கு லா காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தப்பான அதாவது அவனை தப்பா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு அவனை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, லாக்அப்ல வச்சு அடிச்சிருக்காங்க. எப்படிதான் ஒரு ஸ்டூடெண்ட் அடிக்கிறாங்க, எதுக்கு அந்த லெவலுக்கு போறாங்க? அவன் தப்பே பண்ணியிருந்தா கூட அவன் ஒரு ஸ்டூடெண்ட், அவன் அந்த வயசுல அவன் என்ன தெரியுமோ அதுதான் அவனுக்கு தெரியும். அதை எடுத்து சொல்றதுதான் பெரியவங்களோட கடமை. இது நம்ம ஊர்ல போலீஸ்னா ஒரு சுப்பீரியர், ஒரு பெரிய பவர் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்களோ இல்ல அவங்க எடுத்துக்கிட்டாங்களோ தெரியல. ஸோ இதெல்லாம் தட்டி கேட்கிறவங்க நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க. அதுல பொலிட்டிக்கல் ஆயுதம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ மக்கள் நீங்க ஒழுங்கா ஓட்டு போட்டிருந்தா நம்ம ஏன் இவ்வளோ எல்லார்கிட்டயே கஷ்டப்படுறோம்? ஒரு வாட்டி நம்ம இப்படிதான் கஷ்டப்படுறோம். ஸோ அவங்க பொலிட்டிக்கல் பீப்புள் தே ஆர் லைபிள் டு பீப்புள். அதாவது பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணி பீப்புளுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கணும். அவங்க இதை வச்சு அவங்க எல்லாருமே நம்மள நடுவுல வச்சு அவங்க ஆயுதம் அதாவது அவங்க பெனிஃபிட் ஆகிறதா நினைக்கிறாங்க.
ஸோ இதுலேருந்துலாம் நம்ம வந்து தெளிவா யோசிக்க கத்துக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சுஷாந்தோட டைரியில இருக்கிற இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு சொன்னாலே அவங்க வந்து அது மூலியமா வந்து இது வந்து இந்த சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வந்து அதாவது இது ஒரு இஷ்யூ, இது ஒரு இஷ்யூங்கிறது வந்து பெரிய இஷ்யூ ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சொசைட்டியை வந்து கிளீனா வச்சுக்கணும்னா நம்ம வந்து சட்டம் திட்டங்கள் மாறணும். அதுக்கு தான் நம்ம வந்து ஃபைட் பண்ணணும். ஸோ தட்டி கேட்கணும், யுனைடடா இருக்கணும். ஒருத்தருக்கு பிரச்சனைனா இன்னொருத்தவங்க வந்து விட்டுட்டு போகக்கூடாது. அதுதான் நம்மளோட மெயின் மோட்டோவா இருக்கணும். ஸோ இது நம்மளோட அதேதான் சேனலோட என்ன மோட்டோ வந்து கீப் இன்ஸ்பைரிங் பீப்புள் அண்ட் சேஞ்ச் த லைஃப்ஸ். ஸோ நம்ம வந்தோம் பிறந்தோம் ஏதோ இருந்தோம்னு இல்லாம ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட இம்பாக்ட் இருந்துட்டு இருக்கணும். ஒரு நல்லது, அதாவது சுஷாந்த் தான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அவர் வந்து ஒரு லைஃப் வந்து எல்லாருக்காகவும் தியாகம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா வந்து நிறைய பேருக்கு சுஷாந்த் பத்தி நம்ம சைட்ல தெரியல, அதாவது சவுத் சைட்ல நிறைய பேருக்கு தெரியல, அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல நிறைய தெரியுது. ஆனா நிறைய பேருக்கு தெரியுது, தெரிகிறவங்களும் இருக்காங்க. அதை வந்து வெளியில சொன்னா வந்து அவங்கள வந்து உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்றவங்களும் இருக்காங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்ம செய்யறது நல்ல விஷயங்கள். ஸோ லெட்ஸ் கீப் டூயிங் தட். ஓகேயா? ஸோ இப்போ வந்து சுஷாந்த் டைரிக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி ஐ வில் ஜஸ்ட் இன்வைட் விஜய்ஜி ஆன் த ஸ்கிரீன். ஹலோ விஜய்ஜி, நமஸ்தே, நமஸ்காரம், வணக்கம். தேங்க்யூ மித்ராஜி. வணக்கம் வணக்கம், வந்தனம், நமஸ்தே. சூப்பராக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க. ஐ மீன் லைக் சுஷாந்த் பர்த்டே அப்போ தான் அந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் கூட இல்லை. நம்ம எப்போ வேணால் சுஷாந்த் பற்றி பேசலாம். அண்ட் இந்த ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்ம எல்லாம் ஜென்ரலாக இப்போ பார்க்குறது எல்லா இஷ்யூஸில் வந்து எல்லா இஷ்யூவை வந்து பாலிட்டிசைஸ் பண்ணுறாங்க. பட் நம்மளுக்கு எந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வி நீட் ஜஸ்டிஸ் ஃபார் த ராங் டூயிங், அவ்வளோதான். அது வந்து நீங்கள் பொலிட்டிக்கலாக எடுத்துகிட்டு போகாமல் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அதுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்தா தட்ஸ் வாட் வி வாண்ட். அதுதான் நம்மளுக்கு வேணும். அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும், ப்ளஸ் கரெக்டான ரீசன் சொல்லி நம்மளுக்கு வி நீட் ஜஸ்டிஸ். இதில் வந்து மதம் எடுத்துகிட்டு வர்றது, இல்லை ஜாதி எடுத்துகிட்டு வர்றது, இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எடுத்துகிட்டு வர்றது, இவங்க தான் கேள்வி கேட்கணும். எல்லாம் வந்து வருவாங்க, பண்ணுவாங்க. அந்த 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 நெகட்டிவிட்டி, அந்த தப்பான people will try to benefit from these small issues by making it big. பட் எதுவுமே ஸ்மால் இஷ்யூ கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணு இறந்து ஒரு பாய்சன் குடிச்சு இறந்து போயிருக்கா ஒரு சின்ன பொண்ணு, லைக் 12th படிக்கிற பொண்ணு. அது சின்ன இஷ்யூ கிடையாது அது. ஸோ அதோட மெயின் ரீசன் என்ன, அந்த ரீசனை கரெக்டா பேர் மட்டும் சொல்லிடாதீங்க, ஏதோ நம்ம ஊர்ல எல்லாம் பேர் சொல்லக்கூடாதான், இப்படிலாம் வந்து வேற கிரியேட் பண்றாங்க. அப்படின்னா வந்து நிறைய இதுக்கு முன்னாடி இறந்த குழந்தைங்களோட பேர் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அப்பயே எடுத்து வந்திருக்கணும். இவங்களுக்கு ஃபேவரா வேணும்னா இவங்க ஒண்ணு பண்ணிக்கிறாங்க. இப்ப வந்து ரூல் வந்திருக்கு. ஸோ தட்ஸ் டோட்டலி ஃபைன். பட் நம்மளுக்கு இப்ப பேர் சொல்லாம நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம யாரை பத்தி பேசுறோம். ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து ஏதோ மதம் மாற சொல்லி அவங்கள வந்து வலுப்படுத்தி இருக்காங்க. அதுக்கு அவங்க வேணான்னு சொன்னதுனால அவங்கள வந்து மறுபடியும் துன்பப்படுத்திருக்காங்க, வேலையெல்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த காரணத்தினாலதான் அவங்க சின்ன பொண்ணு வந்து பூச்சி மருந்து குடிச்சிட்டு இறந்து போயிருக்கா. ஸோ இதுதான் ரீசன். மற்றபடி இதை தூக்கிட்டு நம்ம வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சு அது பண்ணி இது பண்ணி இது ரீசன். பிளஸ் அந்த ஸ்டோரியை நீங்களும் கேட்டாலும் உங்களுக்கு தெரியும், அந்த பொண்ணை வந்து ரொம்ப வேலை வாங்கியிருக்காங்க. ஐ மீன் லைக் கார்னர் பண்ணி வேலை வாங்கியிருக்காங்க. அது வந்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணு எதுக்கு எப்படி வேலை வாங்குவோம்? படிக்கிறத தவிர அந்த குழந்தைக்கு வேற என்ன கொடுக்கணும்? படிப்பு தான் கொடுக்கணும். அதை தவிர வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிருக்காங்க மத்த குழந்தைக்கு முன்னாடி, அவளுக்கு மட்டும் வேலை அதிகமா கொடுத்து. சோ இது ரொம்ப தவறான செயல். இது அதோட ரீசன் வந்து மதம் மாற சொல்லியிருக்காங்க. அது இட்ஸ் a big reason. பட் அதுதான் ரீசன் கிடையாது. அது ரீசன், அதுவும் தப்பான ரீசன். அதுவும் you cannot force anyone. இப்ப வந்து அவங்க அந்த ரீசனை மட்டும் தான் வந்து பெருசா ஆக்கி இப்ப அந்த ரீசனை வந்து ப்ளோ பண்றாங்க. பட் அந்த ரீசனால எத்தனை பேர் வந்து தப்பு பண்ணிருக்காங்க. ஐ மீன் லைக் ஒரு நியூஸ்ல நாங்க நல்லா கேட்டோம். ஐ மீன் லைக் எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு இவ்வளவு வேலை கொடுக்கலாம், அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் இன்னொரு ஸ்கூல்ல வந்து வேலை வாங்கியிருக்காங்க. அந்த இன்னொரு ஸ்கூல்ல வேலை வாங்க அவங்களுக்கு ஏன் எதுவும் சொல்லல? எப்படி நீங்க வந்து ஒரு குழந்தைய அழைச்சிட்டு வந்து இங்க இப்படி வேலை கொடுக்குறீங்க? அவங்க எப்படி அந்த வேலையை வாங்கியிருக்காங்க? ஸோ அந்த ஆதாரத்துல வச்சு நம்ம வந்து கடுமையா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். பட் அகெயின் அந்த மதம் வந்து தட் இஸ் a ரீசன், அது ஒரு பிரைம் ரீசன். பட் அதை வந்து நீங்க பெருசா சொல்லி அதை வந்து மத கலவரம் மாதிரி ஆக்க ட்ரை பண்ணாதீங்க. இல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த பார்ட்டி நீ எப்படி ஒரு குழந்தைய இப்படி பண்ண, அவ்வளவுதான். நீ ஏன் பண்ணன்னு இல்ல, தேவையே இல்லை. அந்த ரீசன் நம்மளுக்கு தேவையே இல்லை. நீ ஏன் பண்ண,
இல்ல அந்த ரீசன் வந்து தேவைதாங்க. இதான் ஆக்சுவலா வந்து யாரையும் வந்து கம்பல் பண்ண முடியாது. மதம் மாத்த தப்பு தான் அது. கம்பல் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அது ஒண்ணு. அது பண்ணாததுனால வந்து அந்த குழந்தைய வந்து இவ்ளோ டிஸ்கிரிமினேட் பண்ணி, இவ்ளோ டார்ச்சர் குடுக்குறது, அதுவும் அத விட தப்பு. சோ இது வந்து மென்டலி ஹராஸ் பண்ணியிருக்காங்க, பிசிக்கலியும் ஹராஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதனால வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வருவாங்க. இது அத பெருசா ஆக்குறதுக்கு. பட் ஆனா நடுவுல அந்த குழந்தை இழந்திருக்காங்க. அந்த பேரண்ட்ஸோட வலி, அந்த குழந்தை எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சிருக்கு. இது இன்னொரு குழந்தைக்கு வரக்கூடாதுன்றதுக்காக அப்படி நீங்க வந்து மதம் மாறம் சொன்னதும் அது கன்ஃபார்மா இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு வந்து அந்த வீடியோல பேசியிருக்கு. பட் அதை பாதி வீடியோ தான் காமிச்சிருக்காங்க. அப்படி அது ஒரு ரீசனா இருந்தா கண்டிப்பா விசாரிக்கணும் அவங்க மேல. அப்புறம் அந்த குழந்தை மேல எவ்வளவு வந்து இவ்வளோ அது சாகுற அளவுக்கு வந்து அவ்வளவு டார்ச்சரா கொடுப்பாங்க. சோ கண்டிப்பா அதையும் அவங்க வந்து கேட்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல வந்து இதை கேட்க போனா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் இந்த பார்ட். another session on this with Mithraji. So because இது வந்து நம்ம SSR diary பத்தி போட்டிருக்கோம். So let's continue with SSR diary and then maybe we can talk about this again today or definitely. or No, it's tomorrow okay. we can have. We will So take it later. yes, நீங்க வந்து நான் வந்து எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுறேன். David ji, salam alaikum. Thank you so much for joining us. Later upon confirmation சொல்லிருக்காங்க. I missed the session. Keep up the good work, guys. I will watch and comment later today. Thank you so much. This again a boost for us. Thank you so much. Later upon நீங்க எப்போ டைம் இருந்தாலும் பாருங்க கண்டிப்பா and give your valuable comment. That's very important. So Januma, hi Januma. Good evening. Nirmala sis, good evening. Thank you for joining us. Thanks a lot. Mitraji, hope you are doing well. I'm good. Thank you, Davidji. Thanks a lot for your love and affection. And justice for SR. Thanks a lot. Thank you. Spread awareness as much as we can. Definitely, pa. Thank you. நீங்க வந்து நீங்க பண்ற விஷயமே பெரிய விஷயம். நீங்க ஜானு, நிர்மலா சிஸ் அந்த ஒரு செஷன் வரும்போது கரெக்டா வந்து இவ்வளோ மோட்டிவேட் பண்றீங்க. இன்னும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க கொடுக்குற அந்த பூஸ்டும் ரொம்ப 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 தேங்க்ஸ். What is happening in our country? Think like taking a next flight to India and can all the people to bully its kid. கண்டிப்பா. ஆனா பட் நம்ம அது நம்ம வந்து ஃபுல்லா மாத்தணும். அந்த சொசைட்டி அண்ட் எல்லாத்தையும் மாத்தணும், டோட்டலா மாத்தணும். திங்க் லைக் டேக்கிங் நெக்ஸ்ட். ஓகே அண்ட் வெரி ஆங்க்ரி. டோன்ட் பி ஆங்க்ரி, பட் வி ஹாவ் டு சேஞ்ச் தி சிச்சுவேஷன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நான் வந்து இதை டிஸ்க்ளைமர் தமிழ்ல சொல்லிடுறேன். நம்ம படிக்க போகிறது சுஷாந்த் சிங் ராஜ்புத் டைரி. அவரோட ஐ திங்க் பேஜ் நம்பர் 118. ஓகே, அவர் எழுதியிருக்கிற இந்த டைரி வந்து திப்தி பினித்தி அவங்க கிட்ட இது கிடைச்சிருக்கு. அவங்க வந்து இதை டீகோட் பண்ணி இதை வந்து இங்கிலீஷ்ல வெளியிட்டு இருக்காங்க அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல. ஸோ வித் பெர்மிஷன், ப்ரியர் பெர்மிஷன், திப்திஜியோட பெர்மிஷனோட தான் நம்ம வந்து இதை படிக்கிறோம். அதாவது விஜய் ஆங்கிலத்தில் படிக்கிறாரு, நான் வந்து தமிழை டிரான்ஸ்லேட் பண்றேன். ஸோ இதுதான் டிஸ்க்ளைமர். இதில் வந்து நிறைய பெரிய பேர் வருது. இது எல்லாமே நாங்களாக சொந்தமாக கற்பனை பண்ணதில்லை. இந்த டைரியில் வர்றது தான் நம்ம வந்து பேசுகிறோம். அண்ட் இதை வந்து நாங்கள் கிராஸ் செக்கும் பண்ணுறோம் கூகுளில் போயிட்டு. இதோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கூகுள்லேயும் இருக்குது. உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் கூகுள்லேயும் செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து திப்தி மேம் வந்து அவங்களோட ட்விட்டர் பேஜில் போட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் எடுத்து வந்து படிச்சுக்கலாம். நாங்க சொல்றது கரெக்டா இருக்கான்னு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இதுதான் தமிழ்ல என்னோட டிஸ்க்ளைமர். விஜய்ஜி, நீங்க வந்து ஆங்கிலத்துல டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறாங்களோ லெட் them come and join. கண்டிப்பாக. ஐ மீன் பேஜ் நம்பர் அண்ட் டேட் நீங்க சொல்லிட்டீங்க. பேஜ் நம்பர் 118. ஐ திங்க் செப்டம்பர் மறந்துருச்சு, டேட் பார்த்து சொல்றேன். I think September 9th or 10th. பட் எஸ் மக்களே, மித்ராஜி சொன்ன மாதிரி சேம் டிஸ்க்ளைமர் ஒரு இங்கிலீஷ் சொல்லிட்டு நான் பேஜஸ் படிக்க ஆரம்பிச்சிடுறேன். ஐ மீன் ஆல் த பேஜஸ் வாட் வி ஆர் ரீடிங் ஃப்ரம் SSR diary previously and now are taken from Deeptiji's Twitter handle. And if you want, you are always welcome to go to her Twitter handle and download those pages or read those pages while we are waiting for any further reference, or if you want to cross refer. All the names what we are taking are from the pages, so we are not manipulating any information, as Mitraji also said. And normally we also cross check. We do some kind of a work also behind before we read those pages, so that to see the information is authentic or not. But most of the information we believe it's authentic, and there's no reason for Sushant to give any fake news in these diaries. So yes, without any further ado, the page number is 118, and I guess the date Mitraji will say later upon, or probably she will post on the channel. So yes, we are still talking about the scams, all the scams what are happening in India and how they are affecting our society. And
And going forward, all the scams, again, they are done by these three major peoples, like businessmen, politicians, and businessmen, politicians. So these people are mainly involved in all these scams. And again, going forward today, we're going to talk about the first scam was Satyam computer scams. uh, huge scam. And another one is Harshad Mehta scam, again a huge scam. So Sushant is, he's just opening our eyes. Why didn't we see these scams before, or why didn't we investigate it properly, and all those things. So we are still talking about the scams, and how nicely Sushant has showed us all these scams once again. So let's read about that one. Yeah, page number 118, second paragraph. With the best of my knowledge and my journey so far, these are the chain of events and some question around it. Now let's get back and analyze them and reanalyze the incidents that history has told us. What do you think? Will you be comfortable if this continues, where we keep continuing to pay taxes and our money gets misused? What do you have to speak around this? What is making us still go deaf and blind to all this? Is this what we want to give to your younger generation? Why not we take these issues to the next level and start questioning the authorities for answers? Is it impossible for us to force people to follow the right thing to do? There are so many questions in my mind, and the answers to them, I know for sure, depends on our action. I'm going to make sure I will do what my conscience tells me. I will keep everything out to the public first, then try and approach the people who can do something about this. But going by history and my own experience too, the one thing that is sure that unless we strike, this is not going to stop. I'm going to write this over and over again, and would apologize to people too, for repeating it over and over again. The only reason I'm doing this over and the only reason I'm doing is because this thought needs to be fresh in in my memory. And if something goes wrong, and if I am not able to complete what I have started, then when this work would come out, anyone who takes this up, the same thought process that is running in my mind now should run in that person's mind too. We are doing a service to the society, and this a huge favor we are doing on ourselves, because if our society improves, our standard of living improves, and then we improve too. Satyam computer scam. Satyam computer scam. Another incident wherein we can see what role money and status can play is the Satyam computer scam. B. Ramalinga Raju, the founder of Satyam, was convicted and were sentenced to 7 years in prison in April 2015, and were released on bail in May 2015. A fine of 5.5 crores and a month in jail and a bail bond of 10 lakhs was all that it took for a person who had siphoned off funds to the account of rupees 7,000 crores, and also financial irregularities of rupees 5,000 crores. Let me now explain how all this started and what is the connection to the angle, again, which has been so predictable now. The connection between businessmen and politics can also be seen here. Else, else give me one good reason how on earth is this possible? A scam to the tune of 7,000 crores and a bail granted in less than a month of getting convicted? With another instance, whereas the Supreme Court of India granted him bail to Raju when the CBI failed to file the charge sheet within 90 days. This is the irony of our system, wherein despite knowing for a fact that according to Indian law, if charge sheet is not filed within 90 days, then the accused person gets the bail by default. When the ED filed the charge sheet against Raju and others accused, they filed a report. The report reads as follows. It transpires that the accused resorted to interconnect transactions so as to ensure that crime proceeds were distanced from its initial beneficiaries, and laundered the funds. They went ahead and stated in the report as well that the laundered funds were guised well and covered as a corporate veil with an ulterior motive
to project the properties so accused as untainted ones. Now, once I have started the statement as it quotes, which the ED submitted, let me go ahead and quote the confession given by Raju in the letter he had written, where he explained his modus operandi. What started as a marginal gap between the actual profit and the operating profit and the one reflected in the books and continued to grow over the years. It has attained unimaginable proportion as the size of the company's operation grew over the years. Raju had also said how an initial cover up for a poor quarterly performance escalated. It was like riding a tiger, not knowing how to get off without being eaten. This statement came in public domain. This statement came in public domain. Now, the most important question that comes into the picture here is, according to the court of law, a recorded confession is the biggest form of evidence. When it was also found out that Raju had also used dummy accounts to trade in Satyam shares, hereby violating the insider traders norms. When all these were quite evident, how could the investigation agency fail to file the charge sheet? When everything was as clear as water, despite this, how could this miss out? And why was there no action taken on this? Now let me tell the actual angle around this. When Satyam Company was in its initial stages, Andhra Pradesh had a chief minister, Chandrababu Naidu, who wanted to use IT as an instrument in building Andhra Pradesh. And during this time, it was noted that Raju has total access to the chief minister of Andhra Pradesh at a very close and personal level. And later on, during the investigation as well, it was revealed that Raju had close connections with a lot of other politicians, and research on his life has exposed close links between businesses and politics. Do you see the angle again here? How closely even every scam is closely related to each other. This has become a predictable. This has become so predictable. Everything is so closely connected. Leave the media reports aside. There are so many mouths which tell so many stories, and there are no ears to listen to this. Satyam, check on the names on the investors list and see how many politicians form the list. This is another incident which shows the biggest connection that businessmen have with the politicians and the damage they are doing to the society. Enough is enough. We have to act. The list of scams that I'm going to make a mention will boil your blood, and you will realize the names that are involved in are those who are the helm of things. Now, if not all, most of them are some names involved are top businessmen in the country. Before I get to the next chapter in the list of the scam, we are working on the one thing I want everyone to realize here, that these things are happening around us. We have to be very careful and alert around all these activities. A little bit of alertness around these issues can do us a lot of good as human. As a human, the only thing we need to do is we need to ensure we alert people around us. If something of this sort is happening around us, the one thing we could do is group up, try and study what is happening, and then make sure that we get a team of like-minded people to join in and get the matter to the notice of the authorities. These large scams make news, at least for some time before going silent. But there are a lot of those scams which never made news at all. So if we are alert and take corrective measures, then we can do a lot of things. Not just the scams. There are so many other issues like RAPE, blackmail, domestic violence, dowry violence, and whatnot to add to it. So if we see something like this in our neighborhood, we all should ensure to start with at least we raise our voices against this. The situation we are in is very serious and depends on how we want to take it from here. Enough of silence and toleration that we have done for all these years. We do not need to do it for long. A maximum of 4 to 5 years. If everyone teams up, gets united, and fight it together, we can clear all this mess out of our society.
and purify our society into a neat and clean one. Honest people will be able to do their jobs honestly, and the people who try to dismantle this will always have the fear that there is a group of people who can group together anytime and strike without any warning. So if we are together and make sure we create this kind of an impact in a few instances, then there is very chance every then there is every chance that there will be a slowdown in these activities, and this is the much needed window that will be required to put a complete full stop to all these activities. We have to team up and come up with some plan to get this job done. This is one of the plans that I am thinking of, which I just discussed in the last slide. Other plans too will follow. We will come up with one final one too, but two, but these small steps have to be taken to in order to ensure fast results. Harshad Mehta scam. The one person who is a big example to what we say to person is gone and the case is still on. Irony of our system is this man, Harshad Mehta, once considered as a godfather of stock exchange and a man who didn't leave anything when it comes to the long list of scams. He was involved him he was involved scams he was involved him and he is one person who trained another like him and created a similar kind of story in 2001. Ketan Parekh. I do not know from where to start and how to start, but then the one thing I would like to say over here is that if you want to understand and keep what if you want to understand and know what actually happened, how it started, who were all these people connected, what actually conspired, how the system the system, the business magnates, and other worked in a team and made sure they watched each other's back, then you need to read the book, The Scam, Who Won, Who Lost, Who Got Away. The interest for us to take this up too came as a matter of strange coincidence. Samir once called me and said, "You need to read this book. It will give us a lot of angles to help us with the task we have on hand." This book has in detail and perfect analysis and the word to word update on the 1992 scam. And through this book itself, we can make a lot of more connections to other scams that we are following up. We had a small discussion where we decided that Samir is going to work around this and we will sit back on a later date and decide if something fruitful can come out of this. There are a lot of fruitful things that did come out of this in course of time. But yet again, once again, one connection that was established here. God damn, I'm sick of this name and this family. I'm sick of this name, this family was Anand Jain representing Dhirubhai Ambani. Government agencies, what is wrong with you? Why are you blind every other issue happening in the country? You take it up, you will find it connected to these people. And you have taken them in your lap and are babysitting them. What is it that is holding you people back? I just do not understand, neither do I want to bore you people by going back to it over and over and over again. But what can we do to everyone? There is something fishy, some scam or some other issue where money or business is involved. This reliance stands out in capital letters. My God, what is wrong with our system? 70% of things that I have come through so far shows this name, and yet the family is untouched. I feel the joke that was doing rounds back then, which I have quoted in my earlier slides too, to a larger extent, is true. I so get confused at times as to why all this is happening. But then again, what can we do when the people in power, despite knowing all this, want their pockets filled? I apologize to the honest people who do their job properly. Few seriously as a few seriously as a common man, and in so little time, if I have come across this name for over 1,000 times, how many times would the agencies have encountered this name? The same name, the same game, and we are given a lollipop. And we are tricked into it always.
Let's now rewind the date and get back to the dates in history and speak about this case, which in itself is a huge chapter altogether. Because this was one of its kind wherein someone could exploit everyone, the banks, the stock market, the system, everything, everyone. All started when Suchita Dalal exposed illegal methods of transactions in a column in the Times of India newspaper. The journalist did a fantastic job not only to bring the scam out, but also ensure that there was continuous reporting on this, and also every aspect of it was nearly explained without any extra added to it. The entire incident was very beautifully explained in the book as well too. So I feel I don't need to put a lot of effort into explaining what conspired. You will get all the information from the book. But let me put light on some important points which surrounds the whole issue. And also now that we have taken this up too, we will do our own research on it. The key factors in this scam were the way Harshad Mehta manipulated the banks, the involved Harshad Mehta the involvement Harshad Mehta had with Citibank and how Citibank helped Harshad Mehta, the connections with Aditya Birla, the association with Pallav Sheth Ajay Kalyan, alleged connection with Hemendra Kothari, connections with the RBI Governor S. Venkatramanan. There was a lot other connections which were established, and it was believed that big names like the RBI Governor himself played a major role in helping Harshad Mehta achieve this, and this was well documented. This chapter goes down in the books of the history as one of the dirtiest chapter. The way the banks were manipulated and the way the bank receipts were misused and the way the one person could skyrocket the shares of a commodity and reap huge benefits. Everything happened during this, and yet there was no one who could see through even to date. A lot of trails on Harshad Mehta are on, and there is one belief here that Raju of Satyam too was was connected to Mehta and Ketan when he played around with this company shares. Look and understand what exactly is happening in our society. Have a look on how everywhere these people are there, so deeply rooted. If our society has to have a proper stand, then this nexus between the businessmen, politicians, and the underworld has to be the talk of the town. And this is only possible when the public shall be up for the task. And how to get the public up for the task? It's very simple. Make them aware of what is happening and hope for the best. Ketan Parekh stock market scam. Ketan Parekh was a trainee under Harshad Mehta and was probably that one name missing from the 1992 scam that saw the downfall of Harshad Mehta. A qualified chartered accountant, Ketan Parekh is the mastermind behind the 2001 stock market crash. And yet again, this is the incident too showed up how the company themselves fund these brokers and make them this scam. And this was one instance where a person who I considered as a hero once turned villain. I'm making reference here to Subhash Chandra of SL Group. Let me analyze how all this is connected, and then there is another angle, a shocker to everyone. I too felt shocked when I heard it, but what's a fact is a fact. No one can deny it. Anyways, let me go step by step and then explain the entire picture how it happened. According to the reports that I have had, the first thing that Ketan Parekh did when his strategy started to click was to join as a director of Madhavpura Mercantile Corporation Bank, MMC Bank. Now, this is an interesting chapter and how its own strings and a huge story to unfolded in itself. But I will get back to this a little later, once I'm done with the synopsis of Ketan Parekh's role. Borrowing money from borrowing money from various banks and major chunk of it from MMCB. Ketan started his process which turned out to be one of the biggest blunders in the history of stock markets.
which remains till date as case files in various courts of the country. Ketan started artificially rigging stocks of select securities, often referred to as K10, using the large sum of money he had borrowed from banks. He purchased large stocks in less known small market capitalization companies and jacked up their prices through circular trading and created an atmosphere to make other investors invest too, which made the shares of these companies skyrocket. During this time, the shares of Z Telefilms had a huge leap, where the share which was floating around rupees 120 to 130 suddenly saw a leap of rupees 10,000. And the small bankers and the investors were quoted saying that the promotions and industrialists paid funds to Ketan in getting this done. List of securities and the prices jump under Ketan Parekh. The list of companies that are mentioned here were never heard of or were not that famous for it to see such a huge leap, and it had links to the insider trading exchange as well. And as I said earlier, promoters were working hand in glove with Ketan to make it all happen. Visualsoft 600 to 625 jumped to 8400 to 8500. Sonata Software 7590 jumped to 2800 to 2900. Amitabh Bachchan Corporation jumped 25%. Himachal Futuristic Communication jumped 18%. Tips jumped 32%. British Nandi Communication jumped 26%. GTL jumped 20%. Pente Media Graphics jumped 33%. Crest Communication 32%. Aftec Infosys Limited jumped 36%. If you go back and check these companies in the stock exchange market today, you will know for yourself how big a hit these companies have taken in today's time. Amitabh Bachchan Corporation, a company which came under huge losses, and Amitabh potentially went bankrupt. The key lies in this too. In order to ensure that the name does not comes out in this manner, other wings were added to it, and an entire different picture was projected here. The connections being that of Amar Singh, and yet another name that comes as a common bridge for how Amar Singh could be able to get this done is Pasi and Rakesh. Though the news was though the news was out in 2001, by the time things started to take shape, it was 2008 and 2009, and by the time it reached the court, this matter was reached convicted. It was 2014. These connections are spoken even to date, but there are no ears to listen to them. The only thing that hurts me here is that all has already gone under the grind of law, and still there is no action taken, or there are no steps taken to ensure that these people are taken to the task. What is wrong with the system? Just for one moment, imagine a common man would be the subject here. Then imagine what would be the case scenario. It would be totally different story. Right there are the connections here being made to National Herald and some other dirty chapters of an Indian history. And I will come to it in detail as how I proceed to document my work. And there is another solid connection here to this case, which will stress on the action of Dr. Swami and some well recognized people in the society. Yes, Mitraji, I think நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க செகண்ட் ஹாஃப் நீங்க தான் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்க. ஓகே, லெட் மீ டிரான்ஸ்லேட். எஸ் மக்களே. ஸோ ஹர்ஷத் மேத் படிக்கணுமா? படிச்சுக்கலாம். டெஃபினெட்லி. Ketan Parekh was close to a lot of people, and the games that he had played were to the extent that he was skillful taskmaster, is what people call him. He had the talent in him where he convinced banks to give him loans more than the prescribed loan limit that was advisable for banks, which they could lend to stockbrokers. And MMCB faced a lot of heat and then potentially its doom. Ketan Parekh is the reason behind it, and Ketan Parekh also had strong links with the underworld and the drug lords too, with whom he used to have interest-based money transfer businesses.
Wake up, India. Please wake up. The time has come now to stop blindly following people. If we continue what we are doing, then we will have nowhere to hide our faces, and also we will be trapped just because we were too complacent in our approach. The Ketan Parekh scam has a huge important chapter, which for me, I find it hard to believe and pray with both my hands folded that at least for this once prove me wrong. But when I have gotten the connection and I have known this is the story, it becomes my duty by default to make notes of it and let people know this is what it is and this is where things stand. Yes, Mithraji. தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து அர்ஷத் மெத்தா ஸ்கேம் ஆல்சோ, அதாவது சத்யம் கம்ப்யூட்டர்ஸும் சேர்ந்து. ஸோ சத்யம் கம்ப்யூட்டர்ஸை பற்றி வந்து டீட்டெயில்டாக இன்னொரு லைவ் வரலான்னு சொல்லிட்டு நானும் விஜயும் பேசியிருந்தோம். ஏற்கனவே அர்ஷத் மேத்தாவை பற்றி வந்து செங்கல்வராயன் சார் பேசியிருந்திருக்காரு. நீங்கள் அந்த வீடியோ கூட, அந்த லிங்க் வேணால் நாங்கள் கீழே கொடுக்குறோம். அவர் ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் பேசியிருப்பாரு. அதை தயவுசெய்து போய் பாருங்கள். ஸோ பிகாஸ் நம்ம நடக்கிற என்னென்ன ஸ்கேம்ஸ்ன்னு தெரிஞ்சாதான் நம்மளுக்கே தெரியும் இவ்வளோலாம் நடந்திருக்கா அப்படின்னு. ஒரே ஷாக்காக தான் இருக்குது படிக்கும்போது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கேத்தன் பாரிக் அது ஒரு ஸ்கேம் இருக்குது, அதை கூட நாங்கள் டீட்டெயில்டாக எடுத்து ஒரு லைவ்ல வரும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் சத்யம் கம்ப்யூட்டர் ஸ்கேம்ஸ் பற்றி நான் தமிழில் சொல்லிடுறேன். ஸோ இனி அதாவது சுஷாந்த் வந்து என்ன சொல்லியிருப்பாரு நான் அப்படி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஓகேவா? இனி நம்ம பார்க்க போகிறது வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஊழல்களை பற்றி தான். உங்களுக்குலாம் வந்து ஓகேவா, இது இருந்தா இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தா ஓகேவா? எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஸோ இவங்கள வந்து இதே மாதிரி நம்ம வந்து நம்மளோட வரி பணத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எத்தனை நாளைக்கு தான் வந்து நம்ம வந்து காதையும் கண்ணையும் வந்து வாயையும் மூடிக்கிட்டு இருக்கிறது? இதெல்லாம் வந்து உங்களுக்கே ஓகேவான்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. இதுதான் நம்ம வரப்போற அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து கொடுக்க போறோமா? அடுத்த சந்ததிகளை பத்தி சொல்றாரு. அவங்களுக்கு இதுதான் நம்ம கொடுக்க போறோமா? இந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு சூழ்நிலைய ஏன் வந்து அத்தாரிட்டி வந்து கேள்வி கேட்க மாட்டோம் நாமெல்லாம்? ஏன் வந்து மக்கள் வந்து கேள்வி கேட்கறதுக்கு வந்து இந்த கேள்வி கேட்கிற வேலையை வந்து கரெக்டா செய்ய மாட்றாங்க? இது மாதிரி வந்து பல கேள்விகள் வந்து என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து விட நம்ம செய்ய போற காரியத்தில் தான் நம்ம இது முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நான் வந்து எனக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் நான் செய்வேன், அதான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எதையும் வந்து பப்ளிக் முன்னாடி வச்சு யார கேள்வி கேட்கணுமோ அவங்க கிட்டதான் நான் கேள்வி கேட்க போறேன். ஹிஸ்டரியும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் என்ன சொல்லுதுன்னா, இது இப்ப கேட்கலன்னா நம்ம வந்து இது எப்ப கேட்க போறோம்? ஸோ இது இப்ப நம்ம இதை கேட்கலனாலும் இது வந்து நிக்கவே நிக்காது, இது இப்படிதான் போயிட்டு இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து திரும்பவும் சொல்றேன், ஒரு வேளை என்னால வந்து இந்த காரியத்தை வந்து சரியா செஞ்சு முடிக்க முடியலன்னா இதை வேற யார் எடுத்து செய்யறாங்களோ அது சொசைட்டிக்கு செய்யறது நல்லது மட்டும் கிடையாது, அது அவங்களுக்கே செஞ்சுக்கிற நல்ல விஷயம் கூட. அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப சத்யம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வருவோம். இது இன்னொரு ஊழல். காசுக்காக அரசியல்வாதிகள், பிசினஸ் மேன் எல்லாரும் வந்து நம்மளோட எப்படி விளையாடி நம்மளை வந்து ஏமாத்துறாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஊழல் தான் இதுவும். பி ராமலிங்கம் ராஜு, ஃபவுண்டர் ஆஃப் சத்யம் கம்ப்யூட்டர்ஸ். 2015 ஏப்ரல்ல இவரை வந்து 7 வருஷம் கடுங்காவல் ஜெயில வந்து அடைச்சாங்க, தண்டனை கொடுத்தாங்க அவருக்கு 7 வருஷத்துக்கு. 2015 ஏப்ரல்ல கொடுத்தாங்க. ஆனா அதே 2015 மே மாசம், ஓகே, ஜஸ்ட் ஒரே ஒரு மாசம் தான், ஒரே ஒரு மாசத்துல 5.5 கோடி, அதாவது 5.5 கோடி ஃபைன் கட்டியிருக்காரு. 10 கோடி பெயில் கொடுத்து வெளியில வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து பண்ண ஊழலுக்கு வந்து ஒரே மாசத்துல அவர் வெளியில வந்துட்டாரு பெயில்ல. அந்த பெயிலுக்கு கொடுத்த காசு வந்து 10 கோடி, ஃபைன் கட்டினது வந்து 5.5 கோடி, 10 லட்சம். 10 லட்சம். ஓகே, and 5.5 crore was the fine. ஓகே, தேங்க்யூ விஜய்ஜி. சாரி, 10 lakhs நான் வந்து கோடின்னு சொல்லிட்டேன். நானும் யோசிச்சேன் அவ்வளவு கொடுத்து பெயில் கொடுப்பாங்களான்னு எனக்கு ஒரு யோசனை. வணக்கம் டு இந்தியன் ஜி, தேங்க்யூ. 5.5 crores fine and 10 lakhs bail. And 10 lakhs bail. ஓகே, 10 லட்சம் பெயில். ஸோ அவர் பண்ண ஊழல்கள் என்னன்னு பார்க்கலாம். பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் ஊழல் பண்ணது என்னமோ வந்து 7,000 கோடி. எனக்கு வந்து அப்படியே ஷாக்கா இருக்கு இந்த கோடின்னு சொல்றதுலாம். ஸோ பேங்க் டிரான்சாக்ஷன் ஷாக்கா இருக்கு உங்களுக்கு? பழகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு நடந்திருக்கு நம்ம ஊர்ல. ஸோ பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் ஊழல் பண்ணது என்னமோ 7,000 கோடி. ஒழுங்கான கணக்கு வந்து வழக்கு எழுதல இவரு. அதாவது என்னன்னா திருட்டு கணக்கு எழுதியிருக்காரு. அந்த திருட்டு கணக்கு எழுதுன வந்து 5,000 கோடி வந்து டிஃபரன்ஷியேட் காட்டியிருக்காரு. ஸோ இப்ப சொல்லுங்க,
இவ்வளோ காசு ஊழல் பண்ணவன் வந்து ஒரே மாசத்துல எப்படி வெளியில வர முடியும்? ஸோ அதுதான் வந்து என்னோட கேள்வி. எப்படி வந்து இவ்வளோ ஊழல் பண்ணவன எப்படி வந்து ஒரே மாசத்துல வெளியே விட்டிருக்காங்க? இது எப்படி சாத்தியமாகும்? நம்ம ஏன் வந்து சும்மா இருக்கோம்? நம்ம ஏன் வந்து நம்ம வந்து ஏஜென்சிஸ் ஏன் வந்து இவ்வளோ கம்மியா வேலை பண்றாங்க? நம்மளால ஏன் கேள்வி கேட்க முடியல? அதுதான் வந்து என்னோட கேள்வி. ஸோ சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுத்தாங்க இவருக்கு. ஏன்னா சிபிஐ வந்து 90 நாளுக்குள்ள வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். அது இவங்க பண்ணல. அத காரணமா வச்சுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இவருக்கு பெயில் கொடுத்துட்டாங்க. ஸோ இடி மட்டும் தான் வந்து இவர் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணினாங்க. அதுல வந்து நிறைய மணி லாண்டரிங், நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து பினாமி பேர்ல வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுதான் வந்து இடி வந்து இவர் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஸோ அவரை வந்து அவரே வந்து இதெல்லாம் என்ன எப்படி பண்ணாரு, ஏன் பண்ணாரு அப்படிங்கிறது வந்து அவர் கைப்படவே எழுதி ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அந்த லெட்டர்ல வர லாபத்தையும் புக்கை எழுதுற லாபத்தையும் வந்து பெரிய வித்தியாசம் காட்டியிருக்காரு. ஒரு நிமிஷம். ஓகே, கொஞ்சம் சாரி. வித்தியாசம் காட்டியிருக்காரு. இவர் வந்து பிசினஸ் லாபம் வர வர புக்ல வந்து பெரிய வித்தியாசம் காட்டியிருக்காரு. அதாவது இவர் வர்ற கணக்கை வந்து தப்பா திருட்டு கணக்கு எழுதியிருக்காரு. கம்மியா லாபம் வந்தா கூட அதிகமா லாபம் வந்த மாதிரி காமிச்சிருக்காரு. இதனால என்ன ஆகும்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து இவங்க கிட்ட அதிகமா ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து கணக்கு தெரியாம வந்து இவங்க மேல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுதான் ரீசன். ஸோ கம்பெனி வளர வளர இவரோட அயோக்கியத்தனம், இவரோட தப்புகளும் வந்து அதிகமா வளர்ந்துருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு தடவை குவார்டர்லி புவர் பெர்ஃபார்மன்ஸை வந்து மாத்தி நல்ல பெர்ஃபார்மன்ஸா எழுதியும் போதுதான் அவர் வந்து இந்த மாதிரி திருட்டு கணக்கு எழுதும் போது மாட்டிக்கிட்டாரு. அவர் சொன்னது என்னன்னா, புலிவால கையில புடிச்சிட்டேன். ஸோ அதை வந்து நான் வந்து விடவும் முடியாது, விட்டா என்ன கடிச்சிரும். ஸோ அதுதான் நான் அந்த சிச்சுவேஷன்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. ஸோ பப்ளிக் டொமைன்ல வந்து இவர் எழுதின வாக்குமூலம் எல்லாமே கிளீனா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா கூட நீங்க போய் அங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப சொல்லுங்க, ஒருத்தன் வந்து இவ்வளோ சீட்டிங் பண்ணியிருக்கான், கைப்பட எழுதி வந்து வாக்குமூலம் கூட கொடுத்திருக்கான். அப்போ வந்து எப்படி? அது மட்டும் இல்லாம டம்மி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி கம்பெனி ஷேர்ஸை வாங்கி விற்கவும் செஞ்சிருக்கான். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சும் கூட எப்படி ஏஜென்சிஸ் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியல? ஏன் வந்து இது ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல? அதை பத்தி தான் அதை பத்தி நான் இப்போ ஏன் சொல்றேன், எதுக்காக அப்படி பண்ணிருக்காங்க நான் சொல்றேன். ஏன் வந்து அவர் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல அப்படின்ற ரீசன் நான் சொல்றேன். ஆரம்ப காலத்துல சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர பிரதேஷ், அந்த நாடு இருக்கு இல்லையா, ஆந்திர பிரதேஷ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்டை வந்து ஹைடெக் சிட்டியா மாத்தணும்னு நிறைய ஐடி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ள கொண்டு வந்தாரு. ஸோ நம்ம ராமலிங்கம் ராஜு வந்து சந்திரபாபு நாயுடுவோட ரொம்ப நெருங்கிய நண்பராம். ஸோ அதுதான் ரீசன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இடி பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல அரசியல்வாதிகள், பெரிய தொழிலதிபர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ராமலிங்கம்க்கு வந்து ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் மெயின் ரீசன். அது மட்டும் இல்லாம இப்போ தெரியுதா இந்த ஸ்கேம்ல வந்து பொலிட்டீஷியன்ஸ், பிசினஸ்மேன்ஸ் எல்லாரும் வந்து எவ்வளோ இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இதுதான் வந்து எப்பவுமே இருக்கிற பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் மாறவே மாறாது. எந்த ஸ்கேம் எடுத்துட்டாலும் பொலிட்டீஷியன், பிசினஸ்மேன், இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒன்னா இருப்பாங்க. ஸோ எல்லா ஸ்கேம் வந்து ஒரே மாதிரி ஒரே பேட்டர்ன் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்றாரு. சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிஸ்ட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாதி பேர் வந்து அரசியல்வாதிகளா தான் இருப்பார்கள். ஸோ நம்ம சொசைட்டில பாழாக்குறதுக்கு வந்து இன்னொரு டீப் கனெக்ஷன்ஸ் வந்து இந்த பொலிட்டீஷியன்ஸும் இந்த பிசினஸ் மேனும் தான். ஸோ இது ஓகே, அதை வந்து அதெல்லாம் சொல்லிட்டு ஏன் வந்து போதும், இதுக்கு மேல வந்து இவங்க அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்மளால வந்து தாங்க முடியாது. ஸோ நம்ம முழிச்சுக்கணும், இதை வந்து லெட்ஸ் ஸ்டாப் அப்படின்னு, இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காரு. விஜய்ஜி, நீங்க ஹர்ஷத் வேதா பத்தி ஸ்கேம் பத்தி சொல்லிடுங்க. இதுக்கு முன்னாடி எக்கோ கேக்குது மித்ராஜி. தேங்க்ஸ். சாரி. ஹர்ஷத் மேதா ஸ்கேம் சொல்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு பேரால கிளீனா எழுதியிருக்காரு. ஐ மீன் லைக் இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்கேம்ஸ் பத்தி. அது மட்டும் இந்த ஸ்கேம்ஸை நம்ம எக்ஸ்போஸ் பண்றது மட்டும் நம்ம வேலை இல்லை. நம்ம வந்து நம்மளை சுத்தி என்னென்ன நடக்குது அதை கூட நம்ம எப்பயுமே நம்ம அலர்ட்டா இருக்கணும், நம்ம அதை கவனிச்சுட்டே இருக்கணும்.
ஏன்னா நம்ம சுத்தி சின்ன சின்ன தப்புங்க எக்கச்சக்கமா நடக்குது. சின்ன சின்ன ஸ்கேம்ஸ், சின்ன சின்ன வயலன்ஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது, RIP நடக்குது, பிளாக்மெயிலிங் நடக்குது, எல்லாம் நடக்குது. இது எல்லாமே வந்து நம்ம வந்து அலர்ட்டா நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். அதே சமயத்துல ஏன்னா இந்த பெரிய பெரிய ஸ்கேம்ஸ் மட்டும் தான் வெளில வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கேம்ஸ், சின்ன சின்ன ஊழல், சின்ன சின்ன கிரைம்ஸ்லாம் வெளில வராது. ஸோ அதையும் நம்ம வெளில எடுத்துட்டு வரணும். ஏன்னா ஒரு நல்ல சொசைட்டினா கிரைம்ஸே இருக்கக்கூடாது. அதை மனசுல வச்சுட்டு நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா நம்மள மாதிரி யோசிக்கிறவங்கள ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும். டீம் ஃபார்ம் பண்ணி இதை அனலைஸ் பண்ணி இதை கரெக்டான அத்தாரிட்டிஸ் கிட்ட எடுத்துட்டு போய் நம்ம சொல்லணும். ஏன்னா இப்படிதான் வந்து we can make sure that the society what we need, நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு கிளீனான சொசைட்டி நம்மளுக்கு கிடைக்கும். we can make that society. இதுல ஒரு லைன்ல மித்ராஜி கிட்ட கூட நான் சொல்லல, பட் ஒரு லைன்ல கிளீனா சுஷாந்த் எழுதியிருக்காரு. எப்பவுமே அந்த டைம் நான் படிக்கும் போது எனக்கு I was goosebumps. 4 to 5 years we have to do this. இந்த நம்ம பண்ற வேலையை மேக்சிமம் 4 to 5 years நம்ம இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா, ஒரு ஊழல நம்ம தட்டி கேட்டு இருந்தா, ஒரு தப்பை நம்ம தட்டி கேட்டு இருந்தா, this will stop. இது நின்னுடும். இது அவங்க வந்து பயந்துடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஏதாவது தப்பு பண்ணா there are some people who will come without no notice இல்லாம அந்த குரூப் வந்து நம்மள கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த ஊழல் வந்து இப்ப ஊழலோ ஏதோ வாட் எவர் கிரைம் இஸ் ஹேப்பனிங் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி அப்படியே இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும். ஆனா நம்ம எல்லாம் யுனைட்டா நின்று இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். இந்த கேள்வி எக்கச்சக்கமா வரும், எவ்வளவு நாள் நம்ம இதை போராடணும். கிளீனா சொல்லியிருக்காரு, எல்லாத்துக்குமே ஸ்டாப் பண்றதுக்கு இட் டேக்ஸ் டைம். ஜஸ்ட் we have to do 4 to 5 years more. இதே மாதிரி நம்ம வந்து கூட நின்று யுனைட்டடா நின்று ஒரு தப்பு நடந்து அது கேள்வி கேட்டா தப்பு பண்றவன் பயப்படுவான். அடுத்த வாட்டி அப்படியே பயந்து அந்த ஸ்லோ ஆகி ஒரு சமயத்துல அது ஸ்டாப் ஆகும் கண்டிப்பா. அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு இதுல சுஷாந்த். அந்த பிளான் பத்தி கூட நானும் அதை எப்படி இன்னும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணது அதை பத்தி கூட நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் கண்டிப்பா உங்ககிட்ட நான் வந்து சொல்லுவேன்னு சுஷாந்த் இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காரு. அடுத்தது ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம். ஹர்ஷத் மேத்தா நம்ம இந்தியன் ஹிஸ்டரியிலேயே ஒரு பிகெஸ்ட் நேம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரா என்னன்னு சொல்லுன்னு தெரியல, பட் எப்படி வந்து பேர் போயிடுச்சு. ஆனா இன்னும் வந்து அந்த ஸ்கேம் பத்தி எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஹர்ஷத் மேத்தா. நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது, எப்படி ஸ்டார்ட் பண்ணது, யார் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க, எத்தனை பிசினஸ் மேன், எத்தனை பொலிட்டிஷியன்ஸ் கனெக்டடா இந்த ஸ்கேம்ல இன்வால்வ் ஆகி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு பேக்கப்பா நின்று லைக் நான் உன் முதுக பாத்துக்கிறேன், நீ என் முதுக பாத்துக்கோ, அந்த மாதிரி நின்று இந்த ஸ்கேம் இவங்க எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது எல்லாமே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சமீர் ஒரு வாட்டி வந்து ஒரு புக்கு, இந்த புக்கை படிச்சா நம்மளுக்கு இந்த 1992 ஸ்கேம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்கேம் பத்தி நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்கேமோட நம்ம யார் மேல நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோமோ பிளஸ் மற்ற ஸ்கேம்ஸ்க்கு எக்கச்சக்கமான கனெக்ஷன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா நம்ம இந்த புக்கை படிக்கணும். அந்த புக்கு பேர் வந்து where was that book? Scam of 1992, Who Won, Who Lost and Who Got Away. ரொம்ப நல்ல புக்கா கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. ஸோ அப்படிதான் வந்து சுஷாந்த் வந்து இந்த ஸ்கேம்க்கு இன்ட்ரடியூஸ் ஆனாரு. பட் அப்போ அவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, இப்போதைக்கு வந்து சமீர் வந்து கண்டினியூ பண்ணட்டும், லேட்டர் ஒரு ஸ்டேஜ்ல எப்ப வந்து கரெக்டான கொஞ்சம் ப்ரூஃப்ஸ்லாம் ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சதுன்னா we will all get involved in this one. அதே மாதிரி ப்ரூஃப் கிடைச்சது. இதுல சுஷாந்த் விரக்தியாய் ஒரு வெறுப்புல சொல்றாரு, ப்ரூஃப் கிடைச்சது, ஆனா எத்தனை வாட்டி நான் இந்த பேரை எடுக்கிறது, இந்த பேர் கேட்டு எனக்கு முடியல, எந்த ஸ்கேம் எடுத்தாலும் இந்த பேர் வருதுன்னு சொல்றாரு. அந்த பேர் பார்த்தோம்னா அம்பானி, தீருபாய் அம்பானி குரூப். அதுல அவரு கேக்குறாரு சுஷாந்த், நான் இன்வெஸ்டிகேட் பண்ண எல்லா ஸ்கேம்ஸ்லயும் 70% ஸ்கேம்ஸ்ல வந்த பேர் வந்து இந்த ஃபேமிலி பேரு. எப்படி அப்புறம் வந்து ஏஜென்சிஸ் வந்து நம்ம நாட்டு ஏஜென்சிஸ் இவங்களை சும்மா விட்டு வச்சிருக்காங்க? எது பண்ணாலும் இவங்களோட பேர் டாப்ல வருது, ஆனா நம்ம ஏஜென்சிஸ் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் வந்து ஒரு சாதாரண ஆளு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கேன். எனக்கு கிடைச்ச ரிசோர்சஸ் வச்சு நான் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கேன். எனக்கே வந்து இந்த பேர் 1000 வாட்டி என் முன்னாடி வருது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது, இது இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது. அப்ப நம்ம ஏஜென்சிக்கு இவங்க இந்த ஃபேமிலி பத்தி தெரியாதா? இல்ல தெரிஞ்சிட்டு கம்னு இருக்காங்களா?
அதான் ஏன் இப்படி நம்ம ஊர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு அவரு ரொம்ப ஆதங்கத்துல கேட்டிருக்காரு. அதோட காரணம் கூட ஏன்னா நான் பவர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு கூட தே ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் காசு. அவங்களோட பாக்கெட் ஃபில் ஆனா அவங்க கம்முன்னு இருப்பாங்க. அதனாலதான் எப்படின்னா பிசினஸ்மேனுக்கு பாதுகாப்பு பொலிட்டீஷியனு, நம்ம வேலை செய்யறவங்கள ஏஜென்சியை வேலை செய்ய விட மாட்டாங்க. இதனால்தான் இவங்க இன்னும் இப்படி இப்படி நம்மளுக்கு ஒரு லைன்ல கூட இருக்கு, நம்ம லாலிபாப் கொடுத்துட்டு நம்மள கம்முன்னு ஆக்கிடுறாங்க. சரியான இன்வெஸ்டிகேஷன் நடக்க மாட்டேங்குது. சரியான எதுவுமே ப்ரூஃப் முன்னாடி வைக்க மாட்டேங்கிறாங்க. சத்யம் கம்ப்யூட்டர் ஸ்கேம்ஸ் இதுக்கு முன்னாடி படிச்சது மாதிரி தான். 7,000 கோடி 7-5 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எவ்வளோ 7 + 3 10 11 12 12,000 கோடி இர்ரெகுலாரிட்டிஸ் மொத்தமா நடந்திருக்கு, அப் அண்ட் டவுன். அதோட ஃபைன் 5 கோடி அண்ட் பெயில் 10 லட்சம். ஏன்னா politicians are behind these businessmen. ஸோ அதுல அவர் மறுபடியும் கிளீனா சொல்றாரு, இந்த 1992 ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க டீட்டெயில்டா அந்த புக்ல ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பா அதுக்கு கொடுத்ததுனால நான் பெருசா டீட்டெயிலா சொல்லலை நான் அந்த ஸ்கேம் பத்தி. ஆனா அதுல முக்கியமான பாயிண்டர்ஸ் நான் கண்டிப்பா அவங்க முன்னாடி நான் பேர்லாம் வைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த விஷயத்தை எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பா அந்த பாயிண்டர்ஸ் நான் உங்ககிட்ட சொல்லணும். அதுல ஒன்னொன்னா அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்டர் எப்படி ஹர்ஷத் மேத்தா பேங்க்ஸ் எல்லாம் மேனிபுலேட் பண்ணா, பேங்க்ஸை ஏமாத்தினா ஹர்ஷத் மேத்தா. 2 எப்படி ஹர்ஷத் மேத்தா சிட்டி பேங்க் கூட சேர்ந்து சிட்டி பேங்க் ஹர்ஷத் மேத்தாக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. சிட்டி பேங்க் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி ஹர்ஷத் மேத்தா கோஆபரேஷன் பண்ணி அவங்க ஹர்ஷத் மேத்தாக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆதித்ய பிர்லா எப்படி இந்த ஸ்கேம்ல இன்வால்வ் ஆயிருக்காரு. பல்லவ் ஷேத் அண்ட் அஜய் கல்யாண் இவங்க 2 பேரும் எப்படி இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஹேமேந்திர கோட்டாரி அவர் எப்படி இன்வால்வ் ஆயிருக்காரு. இவங்க எல்லா பேரும் ஆக்சுவலா நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி கிளீனா சொல்லணும் இன்னும் யார் யார் இந்த ஆளுங்க. இது எல்லாத்தையோட லாஸ்ட்ல ஒரு பேர் தான் எனக்கும் ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. நான் படிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். ஆர்பிஐ கவர்னர் எஸ் வெங்கட்ராமன். எப்படி ஒரு ஆர்பிஐ கவர்னரே ஒரு ஸ்கேம்ல இன்வால்வ் பண்ணி இவங்க இந்த ஹர்ஷத் மேத்தா இதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்கன்னா இப்ப யாருக்கு நம்ம பாராட்டு கொடுக்கணும் இல்ல யாரை நம்ம முட்டாள் சொல்லணும்னு எனக்கு தெரியல. அதுதான் சுஷாந்த் எழுதிருக்காரு. பெரிய பெரிய நேம்ஸ்ல இந்த ஆர்பிஐ கவர்னர் பேர் வரும்போது கூட நம்மளுக்கு தெரியுது இந்த ஹர்ஷத் மேத்தா எவ்வளவு பெரிய தில்ல அலங்கடி. இது எல்லாமே கிளீனா அந்த புக்ல போட்டிருக்கு. ஸோ நம்ம கண்டிப்பா அந்த புக்கை படிக்கணும். இல்லை அட்லீஸ்ட் இந்த ஸ்கேம் பத்தி நம்ம இன்னும் மித்ராஜி சொன்ன மாதிரி அந்த எபிசோட போய் நீங்க பாருங்க, உங்களுக்கு கிளீனா எல்லாம் தெரியும். எப்படி பேங்க்ல போலி ரெசிப்ட் இஷ்யூ பண்ணி சலான் புக் அது இதுன்னு பண்ணி இவங்க யூஸ் பண்ண ட்ரிக் ஆர் மோடஸ் ஆபரண்டி பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி தெரியாத கம்பெனி சின்ன கம்பெனியோட ஷேர்ஸ் அதிகமா வாங்கி அந்த கம்பெனி பயங்கரமா ப்ராஃபிட் பண்ற மாதிரி ஒரு தப்பான இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணி மற்ற இன்வெஸ்டர்ஸ் கூட இந்த கம்பெனி சூப்பரா சத்தியம் எப்படி பண்ணிச்சோ அதே மாதிரி தான் இந்த கம்பெனி சூப்பரா சக்சஸ் பண்ணுது, இந்த கம்பெனி சூப்பரா ப்ராஃபிட் எடுக்குது, ஸோ நம்மளும் அதுல இன்வெஸ்ட் பண்ணணும், எல்லாரும் அதுல இன்வெஸ்ட் போய் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் அவங்களோட வே ஆஃப் மேக்கிங் மணி. அது எப்படின்னா கிளீனா சொல்லியிருக்காரு. கேத்தன் பாரேக்ல கூட இஷ்யூல கூட அதுக்கப்புறம் கூட வரும். அவர் அதை எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு அதை பத்தி கூட கிளீனா சொல்லியிருக்காங்க. பட் இதுதான் இப்படிதான் இவங்க இந்த பிசினஸ் மேனு பேங்க்ஸ் அண்ட் பொலிட்டிஷியன்ஸ் இதுல பொலிட்டிஷியன்ஸ் லாஸ்ட்ல அப்புறமா பேக்கப் பண்றாங்க இவங்க. ஏன்னா பொலிட்டிஷியன்ஸ் கூட இன்வெஸ்ட் பண்றாங்க அந்த கம்பெனில. இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் ஸ்கை ராக்கெட் ஆகும்போது அதுல இருந்து வர ப்ராஃபிட்டை இவங்களே வச்சுக்கிறாங்க. இவங்களே அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இந்த ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்கேம்ஸ்லாம் இவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க. இதுல இன்னொருத்தர் அவரோட சிஷ்யன் கேத்தன் பாரேக் எப்படி ஹர்ஷத் மேத்தா இருந்தானோ அதே மாதிரி அவர் சிஷ்யனா ஒருத்தன் கேத்தன் பாரேக்னு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவனையும் அதே மாதிரி ட்ரெயின் பண்ணி 1992ல ஹர்ஷத் மேத்தா எப்படி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை கிராஷ் பண்ணானோ அதே மாதிரி 2001ல கேத்தன் பாரேக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை கிராஷ் பண்ணியிருக்கான். அண்ட் அதோட டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்புறமா சொல்லியிருக்காரு 2001ல இந்த விஷயம் வெளில வந்துச்சு, 2009 and 8ல கோர்ட்டுக்கு இந்த விஷயம் வந்துச்சு, 2014ல ஏதோ இந்த தீர்ப்பு சொன்னாங்க. ஸோ டைம் லைன் பாத்தீங்கன்னா எப்ப ஸ்டார்ட் ஆகி ஒரு விஷயம் நம்ம ஊர்ல அன்டில் ஜஸ்டிஸ் வர வரைக்கும்
1 செகண்ட் மக்களே. ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எப்படி வந்து ஒரு 15 வருஷம் ஆயிடுது நம்ம ஊர்ல. அதை வந்து கிளீனா சுஷாந்த் சொல்லியிருக்காரு. அண்ட் அகெயின் சேம் வந்து மோடஸ் ஆப்பரண்டி கேத்தன் சிஷ்யன் குரு மாதிரி தான் பண்ணுவான், அதே தான் ஃபாலோ பண்ணா. சில ஒரு டைம் கேத்தனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே நம்ம பண்ற வேலை இட்ஸ் கெட்டிங் ஃப்ரூட், நம்மளுக்கு இதுல வந்து லாபம் கிடைக்குது, இது பெரிய லெவல்ல பண்ணலாம். ஒரு பேங்கோட டைரக்டரா அவன் ஜாயின் பண்ணிட்டான். அந்த பேங்க்ல இருந்து லோன் எடுக்க ஆரம்பிச்சிட்டான், பெரிய அமௌண்ட் லோன் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம வேற பேங்க்ல போய் கூட பெரிய பெரிய அமௌண்ட் லோன் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். லோன் எடுத்துட்டு கம்பெனிஸ், தெரியாத கம்பெனிஸ், ரொம்ப சின்ன கம்பெனிஸை வந்து அதோட ஷேர்ஸ் வாங்கி அந்த கம்பெனியை வந்து பெரிய கம்பெனியா காமிச்சு அதுல இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் மறுபடியும் அதுல காசு போட்டு அதோட ஷேர்ஸை வந்து பயங்கர அதிக விலையில விற்க. அஃப்கோர்ஸ் இன்வெஸ்டர் எல்லாம் காசு போட்டாங்கன்னா இட் லுக்ஸ் லைக் ஓகே கம்பெனி இஸ் ரியலி டூயிங் குட், ஓ சூப்பரா இந்த கம்பெனி சூப்பர் பண்ணுது, கம்பெனிக்கு பேர் வந்துடும், கம்பெனிக்குள்ள ஷேர்ஸ்ல காசு வரும். இதே மாதிரி இந்த ப்ராசஸ வந்து நல்லா வெளில சொல்ல தெரிய ஆரம்பிச்சிச்சு, பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். இது மாதிரி கேத்தன் பாறைனால லாபம் அடைஞ்ச கம்பெனி வந்து எக்கச்சக்கமான கம்பெனிஸ் பே பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸே வந்து இதுல சுஷாந்த் எழுதியிருக்காரு. இவங்க இந்த எல்லா கம்பெனி இப்ப நீங்க ஷேர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பேரே இருக்காது இப்போதைக்கு. அந்த ஸ்கேம்க்கு அப்புறம் தெரிய வந்துச்சு. ஸோ யாருமே வந்து இந்த கம்பெனி அவ்வளவுதான் காண போயிட்டாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரிஞ்சதுல வந்து ABCL, அமிதாப் பச்சன் கார்பரேஷன் லிமிடெட் ஸ்டார்ட் பண்ணா அவனும் வந்து கேத்தன் பாறைக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி அவன் கம்பெனிக்கு பேரை வாங்கி கொடுத்து அந்த கம்பெனில பல இன்வெஸ்டர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு புரோக்கர் மாதிரி வேலை பண்ணிட்டு இருந்தா கேத்தன் மேத்தா. உங்க கம்பெனிக்கு ஒரு நல்லா வேணுமா, என்கிட்ட வா, நான் பண்ணி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷேர் கொடு. கேத்தன் பாறை அடிக்கடி மிஸ் பண்றேன், கேத்தன் பாறை. தேங்க்ஸ் மித்ராஜி. ஸோ இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா அவன் ஹெல்ப் பண்ண கம்பெனிஸ் பேர் ஒண்ணுன்னா பாத்தீங்கன்னா விஷுவல் சாஃப்ட். அதுல என்ன சொல்லியிருக்காரு, கிளீனா பிரைஸ் கொடுத்திருக்காரு, பிளஸ் எவ்வளவு வந்து அந்த பிரைஸ் வந்து மாறி இருக்குன்னு அதுவும் சுஷாந்த் சொல்லியிருக்காரு. விஷுவல் சாஃப்டோட ஃபர்ஸ்ட் செல்லிங் பிரைஸ் வந்து 600 to 625 rupees. அதை வந்து 8500 வரைக்கும் அவர் ஏத்தியிருக்கான் கேத்தன் பாறைக்கு. ஸோ பாத்தீங்களா டிஃபரன்ஸ், இது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சொனாட்டா சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா 75 to 90 rupees விற்கிற ஒரு ஷேரை 2000-3000 வரைக்கும் வந்து அவன் ஹைக் ஜம்ப் பண்ணியிருக்கான். அதே மாதிரி ABCL பாத்தீங்கன்னா 25%, ஹிமாச்சல் ஃபியூச்சர் கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா 18%. இதே மாதிரி டிப்ஸ் மியூசிக் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவங்களும் வந்து கேத்தன் பாறைக்கு காசு கொடுத்து 32% ஹைக் ஆயிருக்கு. டிப்ஸ் கூட இப்ப இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு டவுட்டா இருக்கு எனக்கு. டிப்ஸ் எல்லாம் ABCL மூடிட்டு போயிடுச்சு, நல்லாவே தெரியும். சுஷாந்த் சொன்னது இந்த கம்பெனி பேர் யாருக்குமே தெரியாது முக்காவாசி. GTL, பென்டா மீடியா கிராபிக்ஸ், கிரெஸ்ட் கம்யூனிகேஷன், இது மாதிரி எக்கச்சக்கமான தெரியாத கம்பெனிஸ்க்கு கேத்தன் இவனுக்கு காசு கொடுத்து அவங்க ஒரு பெரிய ஆளா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுல அப்புறமா இந்த ஸ்கேம் வெளில வரும்போது எக்கச்சக்கமான பேர் கூட வெளில வந்துச்சு. ஸ்பெஷலி அந்த ABCL எப்படி வந்து பேங்க்ரப்ட் ஆகி அமர் சிங் வந்து ஹெல்ப் பண்ண, அமர் சிங் இது முன்னாடியே சொல்லியிருக்காரு சுஷாந்த், அமர் சிங் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணி ABCLக்கு அமிதாப்க்கு ஹெல்ப் பண்ணி அந்த கம்பெனியை காப்பாத்தினாரு, அதுவும் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இது எல்லாம் லாஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இட் வாஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்கேமை நம்ம பார்த்தோம். திஸ் இஸ் ஒன் ஸ்கேம் எங்க வந்து பேங்க்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, எல்லாரும் ஏமாத்திருக்காங்க, பேங்க்ஸ் ஏமாத்திருக்காங்க. ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், இவ்வளவு பெரிய மார்க்கெட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிசினஸ்மேன், பொலிட்டிஷியன்ஸ், இவங்க எல்லாமே வந்து ஐ மீன் லைக் ஹைலி கரப்டட் பீப்புள். பட் லாஸ்டா சுஷாந்த் கேட்கிற கேள்வி, இது எல்லாம் தெரிஞ்சு கூட கேத்தன் பாறைக்கு மேல பெருசா எதுவும் நடக்கல. என்ன சொல்றது, இது அவருக்கு தண்டனை எதுவும் பெருசா கொடுக்கல. எப்படி வந்து இவ்வளவு பிளைண்ட்லியா நம்ம இதெல்லாம் விட்டுட்டோம். அஃப்கோர்ஸ் அவனோட கனெக்ஷன் வந்து எக்கச்சக்கமான தப்பான கனெக்ஷன்ஸ் கூட இருக்கு கேத்தன் பாறைக்கு. அண்டர் வேர்ல்ட் கூட கனெக்ஷன்ஸ் இருக்கு, ட்ரக் பிசினஸ் ஏதோ அதுல கூட அவனுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கான். இல்லீகலா அந்த இன்சைடர் ட்ரேடர்ஸ் ஸ்டாக் இன்சைடர் ட்ரேடிங்ல பண்ணி இல்லீகலா எல்லா கனெக்ஷன்ஸ் இருக்கு. நம்மளுக்கே எவ்வளவு தெரியுதுன்னா சுஷாந்த் சொன்ன மாதிரி ஏஜென்சிஸ்க்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கு ரிசல்ட் எதுவுமே இல்லை. இது எப்படி இது வந்து இப்படியே நடந்துட்டு இருக்குமான்னு தான் ஒரு லாஸ்ட்ல ஒரு ஆதங்கத்துல சுஷாந்த் எழுதியிருக்காரு. ஐ மீன் லைக்
நம்ம தான் இதை ஸ்டாப் பண்ணணும். நம்ம கேள்வி கேட்கலன்னா இது வந்து ஸ்டாப் ஆகாது. இப்போ நம்ம கேட்டாதான் இதெல்லாம் ஸ்டாப் ஆகும். ஓகே ஃபைன், இட்ஸ் நடந்து முடிஞ்சு போச்சு இதெல்லாம். பட் ஸ்டில் இது வந்து இது வந்து ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். இதை நம்ம கேள்வி கேட்கணும். as a common man, as a citizen of India, என்ன இது எல்லாம் இந்த 7,000 கோடி 5,000 கோடி இந்த பேங்க்ஸ்லாம் சாப்பிட்றது ஒரு காமன் மேனோட காசு. இது நம்மள மாதிரி காமன் மேன் வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றான். ஒரு கம்பெனி, ஓகே இந்த கம்பெனி நல்லா பண்ணுது, ஓகே ஃபைன், இதுல காசு போட்டா எனக்கு இன்னும் காசு வரும்னு ஒரு ஹோப்ல இன்வெஸ்ட் பண்றான். ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணது தப்பே கிடையாது. இட்ஸ் a வே ஆஃப் a பிசினஸ் தான். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் நல்லா புரிஞ்சுதான் நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க அதுல காசு எடுத்துக்கலாம். ஐ மீன் லைக் அது வந்து கேம்பிளிங்னா கூட சொல்லக்கூடாது. அதுல உங்களுக்கு புரிஞ்சு இருக்கணும் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் பண்ணுது, எந்த டைம்ல காசு போடணும், எந்த டைம்ல காசு எடுக்கணும். ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்கு பின்னாடி, ஏன்னா கம்பெனிக்கு கம்பெனியை சக்சஸ்ஃபுல் ஆக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவை. அந்த ஃபண்ட்ஸை வந்து காமன் மேன் கிட்ட இருந்து வாங்குறான். அப்பதான் அது பப்ளிக் கம்பெனியா மாறுது. இட்ஸ் பப்ளிக் கம்பெனினா பப்ளிக் காசு போடுறாங்க. அதுல உங்க கம்பெனி நல்லா இருக்கு, உங்க கம்பெனியோட லோகோ, உங்க கம்பெனியோட விஷன் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ இந்தாங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறேன், இது இன்னும் நல்லா பண்ணுங்க, வர ப்ராஃபிட்ல எனக்கு கொஞ்சம் கொடுங்க. பேசிக் கான்செப்ட் ஸ்டாக்ஸ் ஷேர்ஸோட கான்செப்டே இதுதான். கம்பெனி ஆரம்பிக்கிறான், அவங்க கிட்ட ஒரு காசு இல்லை, ஆனா அவனோட விஷன் கிளீனா இருக்கு, எனக்கு வந்து இன்னும் நல்லது பண்ணணும், பட் என்கிட்ட காசு இல்லை, ஸோ மக்கள் காசு கொடுங்க, நான் என்னோட ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் என்னோட கம்பெனியோட ஒரு பர்சன்டேஜ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் எவ்வளவு ப்ராஃபிட் எடுப்பேனோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த பர்சன்டேஜ் தகுந்தாப்புல உங்களுக்கு நான் வந்து ஷேர் இது பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ல உங்களுக்கு காசு கொடுப்பேன். ஸோ போத் ஆர் பெனிஃபிட்டட். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி நல்லா பண்ணுது, ஓகே ஃபைன், இதுல நான் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு காமன் மேன் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுனா அதுல போடுறான் அந்த கம்பெனில. பட் இவங்க வந்து அந்த கம்பெனியோட வளர்ச்சியை தப்பா காமிச்சு ஒரு காமன் மேன் கார்னிங் தான், இது ஏமாத்துறது தான், டோட்டலா ஏமாத்துறது. ஸோ நம்ம காசை தான் நம்ம ஏமாந்து போய் உட்கார்ந்து இருக்கோம். சத்யம் கம்ப்யூட்டர்ஸ், நாங்க மறுபடியும் நாங்க அதை பத்தி நாங்க பேசுறோம். நாங்க கண்டிப்பா நாங்க கொஞ்சம் பார்த்தோம், நானும் மித்ராஜியும் அந்த சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் பத்தி பார்த்தோம். என்ன மாதிரி ஒரு ஊழல்னா அந்த லெவலுக்கு எல்லாம் போய் இவ்வளவு பெரிய ஆளு வந்து இவ்வளவு பெரிய கம்பெனி வச்சுட்டு ஊழல் பண்ணணுமான்னு தான் யோசிப்போம். சி why ஒருத்தனுக்கு காசு வேணும் சொல்லுவாங்க, பட் இவ்வளோ பேடா பண்ணுமா? இந்த அளவுக்கு நீங்க வந்து இறங்கி போய் ஒரு காமன் மேன், இல்ல நம்ம ஊரு காசு, யூ ஆர் ஸ்டீலிங் மணி ஃப்ரம் அஸ், டு யூ வாண்ட் டு ஸ்டீல் மணி தட் மச்? அவ்வளோ கீழே போய் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சிம்பிள் எக்ஸாம்பிள்லாம் இல்லை, படிச்சதுல நாங்க சொல்றோம். ஃபேக் எம்ப்ளாயி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஃபேக் எம்ப்ளாயி அக்கௌண்ட்ல சேலரி எடுப்பான் இவன் ராஜு. இப்ப எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்கணும்ல, அதே மாதிரி ஃபேக் எம்ப்ளாயா கிரியேட் பண்ணி அந்த ஃபேக் எம்ப்ளாய்க்கு சேலரி எடுத்துட்டு இருந்தானா ராமலிங்க ராஜு. என்ன சொல்றது சொல்லுங்க? மாசம் கிட்டத்தட்ட ஐ திங்க் அரௌண்ட் 3 பில்லியன் ருபீஸ் வந்து வெறும் ஃபேக் எம்ப்ளாயிஸ் கிரியேட் பண்ணி எடுத்துட்டு இருக்கான், கம்பெனில இருந்து எடுத்துட்டு இருந்தான். திஸ் இஸ் அன்இமேஜினபிள். இந்த மாதிரி ஊழல்லாம் நம்மள கேள்விப்பட்டிருக்கோமா தெரியல. நாங்க படிச்சுட்டு நாங்க வரல. ஏன் அந்த டைம்ல நம்ம படிக்கல? Why didn't we pay attention at that time? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 2015ல வந்து சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒரு பெரிய அடி வாங்கினுச்சு பெருசா. அந்த டைம்ல என் மைண்ட்ல இருந்தது PwC, பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் வந்தப்பவும் கூட ரொம்ப ஹைப்பா பண்ணாங்க. ரொம்ப சத்யம் கம்ப்யூட்டர் ஷார்ட் பீரியட்ல ரொம்ப பெரிய லெவல்ல வந்துச்சு. அப்ப நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம்னா ஐடி பூமிங், சோ அதனால வந்து நிறைய கம்பெனி வருது உள்ள, அப்படிதான் நம்ம நினைச்சோம். ஆமா, பிகாஸ் we are also searching for jobs. இல்ல நம்மள மாதிரி எவ்வளவு பேர் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க ஐடில. so it was a booming நால we thought like yeah we kept quiet. சத்யம் கம்ப்யூட்டர் வாஸ் a pride of India, like an young entrepreneur. இவ்வளவு பெருசா சக்சஸ் அச்சீவ் பண்ணிருக்காருன்னா எக்கச்சக்கமான அவார்ட்ஸ். 2008 2009ல ராமலிங்க ராஜுக்கு எக்கச்சக்கமான அவார்ட்ஸ். யூ ஆர் டூயிங் கிரேட் ஜாப். ஒரு யங் பர்சன் வந்து இந்தியால இருந்து இவ்வளவு பெருசா நீங்க அட்டெண்ட் பண்றீங்க. இட் வாஸ் வெரி ப்ரௌட். ஆனா 2015ல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு அது. அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சோம், PwC, இட்ஸ் an international, PwC is like one of the third biggest chartered accounting company in the world. மக்களே, உங்களுக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, பட் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சா ஓகே, நெவர் மைண்ட். PwC, பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸ் வந்து இட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் கம்பெனி இன் த ஹோல் வேர்ல்டு. அந்த கம்பெனி வந்து இவனோட சேர்ந்து இந்த ஊழல் பண்ணிருக்கு. அந்த டைம்ல அதுதான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. அவ்வளவா என்ன ஊழல் பண்ணாங்க,
இதுதான் வந்து வாட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் டு மீ அண்ட் ஆல்சோ ஐ திங்க் ஃபார் மித்ராஜி அண்ட் எல்லாருக்குமே வந்து அதுதான் ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும். எத்தனை பண்ணவங்கள நான் தப்பு சொல்ல, பட் நான் ஐ வாஸ் த ஒன் ஹூ டிடன்ட் டூ எனி ரிசர்ச். ஒரு இவ்வளவு பெரிய ஊழல் வெளில வந்திருக்கு சத்யம் கம்ப்யூட்டர்ஸ். அந்த ஊழல் வந்ததுக்கு அப்புறம் வாட் டிட் ஐ டூ டு நோ மோர் அபவுட் தட் ஒன்? ஜீரோ ரிசர்ச் பண்ணேன் நான் இன்டர்நெட்ல. எல்லாமே ஐ ஹேட் அ கம்ப்யூட்டர், ஐ ஹேட் அ லேப்டாப், ஐ ஹேட் அன் இன்டர்நெட், நோ டவுட். எல்லாமே இதே மாதிரி தான் செட்டப் என்கிட்ட முன்னாடி இருந்துச்சு. பட் ஐ டிட் ஜீரோ ரிசர்ச் டு ஃபைண்ட் அவுட் what exactly happened in Satyam Computers. In the ஊழல் என்ன, what is behind this, how did this man, அந்த 7,000 amount எனக்கு இன்னைக்கு நேத்து தான் தெரிஞ்சது. 7,000 crores அந்த amount எனக்கு நேத்து தான் தெரிஞ்சது. இந்த மாதிரி ஒரு நெக்லிஜென்ஸ் பண்ணதுனால தான் நம்ம இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கோம். and we have to stop this. no offense, நான் ஒத்துக்கிறேன், this was how we were, but not anymore. ஆனா சுஷாந்த் வந்து நம்ம கண்ணை திறந்திருக்காரு. அட்லீஸ்ட் நம்ம என் கண்ணை சுஷாந்த் வந்து திறந்திருக்காரு. அதுக்கு அப்பத்துல இருந்தா வந்து we are like so much நடக்கிறதுலாம் வந்து ஏன் நடக்குது அனலைஸ் பண்ணலாம், வாங்க அனலைஸ் பண்ணலாம், என்னன்னு தேடலாம், சொல்லலாம், மக்கள் கிட்ட நம்ம சொல்லணும், இது வந்து இப்படி நடந்திருக்கு. இது சுஷாந்த் டைரி படிக்கிறதே அதனாலதான். இந்த 1992 சரி ஓகே தெரியாது, 1992 அவ்வளவு பழசு. 2001 நான் சின்ன பையனா? யாருமே நம்ம இப்ப எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபேமிலியில யாருமே 2001ல சின்ன பசங்களா? ஓகே சின்ன பசங்க இருக்காங்க, பட் ஸ்டில் 2015 சத்யம் இதெல்லாம் வந்து who is responsible? why as an Indian? because we are paying money, our tax money. நம்ம அப்பா அம்மா சம்பாதிச்ச காசு, நம்ம சம்பாதிச்ச காசு, நம்மளோட family who are still in India, they are paying tax money, and these people are அதை எடுத்து they are cheating all of us. எக்ஸாக்ட்லி. இப்போ நம்மளோட மைண்ட் செட் இப்படி ஆயிடுச்சு. எல்லாமே தெரிஞ்ச விஷயம், ஊழல் ஒழிக்கவே முடியாது, இனி வரும் காலங்களில் அரசு வேகமாக ஊழல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மைண்ட் அப்படி செட் ஆயிடுச்சு. ஓகே நம்ம வந்து இதுலயே பழகிக்கலாம், இப்படியே போய்க்கலாம். பட் அது சொல்யூஷன் கிடையாது கமலக்கண்ணன்ஜி. அதுக்கு போராடல, நம்ம வந்து என்ன சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கறத இப்ப யோசிக்கணும். இவங்க சொல்ற மாதிரி we have to give lots of solutions கொடுக்கணும். It means strict laws are needed in share trading, and all experts should examine how to plug all the loopholes that makes adversely affect the economy. So இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளால என்னென்ன ஐடியாஸ் கொடுக்க முடியுமோ we have to keep sharing the ideas. we have to give voice. அப்படி கொடுக்கும்போது தான் யாராவது ஒரு நல்லவங்களுக்கு ஒரு ஐடியா போய் ரீச் ஆகும். நம்ம மக்கள் இப்ப முழிச்சுக்கிட்டாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா பேசுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் போய் ரீச் ஆகும். அதுதான் நம்மளுக்கு வேணும். So yes, we have to be united மக்களே. friends, we have to be united. we have to spread awareness, as Sushant said. we have to keep spreading awareness. people will இது இப்படிதான் இருக்கும், நம்ம இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம் மட்டும் நினைக்காதீங்க. நீங்க வாழ்ந்துட்டீங்க, உங்க குழந்தைங்கள நான் தப்பு பண்ணுச்சு, ஏன் வந்து அவங்க இவ்வளவு கஷ்டப்படணும்? அத பத்தி ஃபர்ஸ்ட் யோசிங்க. நீங்க don't take it for granted. இத மாத்த முடியும், இதுக்கு ஹோப்லாம் இல்ல, இதெல்லாம் நிஜமா இத மாத்த முடியும். கிளீனா இவ்வளவு பேர் உயிரை விட்டு போயிருக்காங்க. அது நம்ம அப்படியே அது வீணாக்கிற கூடாது. 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் தொடர்ந்து சுஷாந்த் சொல்லிருக்காரு, 4 வருஷம் 5 வருஷம் தொடர்ந்து நம்ம பண்ணது நம்ம செய்யறது செஞ்சுட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு கண்டிப்பா இது we can stop it. ஜிஜி பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த 1.5 வருஷமா வந்து நம்ம பண்ண போராட்டத்துல தான் வந்து பாலிவுட் கீழ வந்துச்சு. தெருவுக்கு துணிய காணும் இருக்காங்க பாலிவுட்ல. இதே பாலிவுட் ஒரு காலத்துல பாலிவுட் எப்படி தலைக்கு மேல they had the growth பாலிவுட். இப்ப வந்து they are struggling. of course இது இன்னும் this is not going to stop. அதேதான் பொலிட்டிஷியன்ஸ்க்கும். மக்கள் are powerful. we people are more powerful than you can even imagine. அந்த ஒரு தாட் நம்மளோட பலம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவங்க எல்லாம் யாருமே நம்ம முன்னாடி யாருமே they are nobody, they are nothing. பொலிட்டிஷியன் நினைக்கிறாங்க அவங்கள யாரும் தொட முடியாது. 5 வருஷம் 3 வருஷம் தான் they have the power. next time they are on our feet. நம்ம கால்ல வந்து நிக்கிறாங்க அவங்க. ரியலி பாலிவுட் என்ன ஆனாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம கிட்ட தான் வந்து நிக்கிறாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஃபிளைட் வீடு அதெல்லாம் பண்றாங்க, ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம கிட்ட தான் வந்து நிக்கிறாங்க. we are the one who are giving them the life.
அந்த பவர் நம்ம கிட்ட தான் இருக்கு. அது when we are powerful, when we are united. சின்ன வயசுல படிச்சது கிளிங் எல்லாம் வந்து நெட்ல மாட்டிக்கும். திடீர்னு வந்து அவங்க எல்லாருமே ஒரு 10-20 கிளிங்லாம் வந்து சின்ன நெட்ல ஒரு நெட்டு போட்டிருப்பான் கிளி பிடிக்கிறதுக்கு. அது நெட்ல மாட்டிக்கும். ஒன்னொன்னா ட்ரை பண்ணும் பறக்கிறதுக்கு, பறக்க முடியாது. திடீர்னு ஒரு கிளி சொல்லணும் நம்ம எல்லாம் சேர்ந்து ட்ரை பண்ண நம்ம நெட்டையே தூக்கிட்டு பறந்துடலாம். ஸோ எல்லாம் சேர்ந்து பறந்து சின்ன வயசுல படிச்சது நெட்டையே தூக்கிட்டு பறந்துடுவாங்க கிளிங்க. ஸோ வி ஆர் ஒன்லி பவர்ஃபுல் when we are united. இதுல இந்த விஷயம்னா நம்மளுக்கு எப்பவுமே தெரியும். ஒரு குச்சியை ஈஸியா உடைச்சிடலாம், ஆனா 10 குச்சியை உடைக்க முடியாது. படிச்சது இல்ல நம்ம சொல்லுங்க, படிச்சது இல்ல, படிச்சிருக்கோம், நம்மளுக்கு தெரியும். பட் we are not using it, we are not implement. எங்க நம்மளோட இந்தியன்ஸ் சொல்ல மாட்டேன், பட் நம்மளோட ஸ்டடி, நம்மளோட என்ன சொல்லுவாங்க மித்ராஜி, சின்ன வயசுல இருந்து எப்படி படிச்சுட்டு வரோம்ல, நம்ம ஸ்கூலிங் வந்து இட் இஸ் த ட்ரூத். என்னன்னு சொல்லுவாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லவே மாட்டாங்க. சின்ன வயசுல நான் கெமிஸ்ட்ரியில படிச்சேன், ஒரு ஆசிட் H2O இதுல HCl மிக்ஸ் பண்ணா இந்த கேஸ் ரிலீஸ் ஆகும். ஆனா ஒரு டீச்சர் என்கிட்ட சொன்னல, இது விஜய் நீ எப்படி யூஸ் பண்ணலாம் ஃபியூச்சர்ல. பிசிக்ஸ்ல படிச்சோம் E = mc². நேத்து கூட ஒரு த்ரூஜிலாம் வந்து சொன்னாரு. பட் எங்க நம்ம யூஸ் பண்ணலாம்னு நம்மளுக்கு சொன்னதே இல்லை. பித்தாகரஸ் தியரம், எவ்வளவு பெரிய தியரம், பித்தாகரஸ் தியரம் சொல்லி கொடுத்தாங்க. a + b² = c². 90 டிகிரி ட்ரையாங்கிள். அவ்வளவு கஷ்டப்பட்டேன், என்னைய டார்ச்சர் பண்ணாரு எங்களோட 10th ஸ்கூல் மாஸ்டர். ஆனா இன்ன வரைக்கும் அதை எங்கேயும் யூஸ் பண்ணல. ஆனா பிராக்டிகலா நீ இத வந்து இப்படி யூஸ் பண்ணலாம் விஜய். சின்ன வயசுல ஒரு லைட் காமிச்சிருக்கணும். இல்ல விஜய், நீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணும்போது ஒரு பில்டிங் இன் கேஸ் உனக்கு 90 டிகிரி வால் இருந்துச்சுன்னா, உனக்கு ஏதாவது இந்த மாதிரி வைக்கணும்னா, நீ அந்த டைம்ல இந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி அந்த அப்படி வால்ல இல்ல அப்படி கட் பண்ணி இல்ல வுட்டை கட் பண்ணி நீங்க நிக்க வச்சா ஒரு வாலை நிக்க வைக்கலாம். I'm just giving an example. அந்த மாதிரி நம்ம யார்கிட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப கூட எனக்கு தெரிஞ்சது அந்த பிராக்டிக்கலா வந்து அந்த எப்படி how can you use a knowledge. ஒரு knowledge is only valuable when you can use it. இல்லாட்டி it's no use. We keep on passing the knowledge. What we did, we kept on passing the knowledge but never told us how to use the knowledge. இந்த வச்சுக்கோ. பட் இதை ஒரு டூலை கொடுத்தா கூட, ஒரு கத்தியை கொடுத்தா இந்த கத்தியை வச்சு நீ சீவலாம்ப்பா, இந்த கத்தியை வச்சு நீ பழத்தை கட் பண்ணலாம்ப்பான்னு சொன்னாதான் வந்து ஒரு சின்ன பையனுக்கு தெரியும். இல்லாட்டி அந்த கத்தி it will be just lying there and he will not know how to use it. ஒரு பாதுகாப்பு கூட அவங்க யூஸ் பண்ண தெரியாது. ஒரு டூலை கூட வந்து கொடுத்தோம்னா இதை எப்படி யூஸ் பண்ண நம்ம சொல்லி கொடுத்தாதான் தெரியும். அதுதான் நம்மளோட வெரி 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 பேட் திங் which we have to change. நம்ம கிட்ட சாரி சொல்லுங்க. இல்ல நம்ம கிட்ட இருக்க பலத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா இவங்க எல்லாம் சுஷாந்த் சொன்ன மாதிரி நிக்க முடியாதுங்க நம்ம முன்னாடி. இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். கமலக்கண்ணன் ஜி அவங்க சொல்றாங்க, ஓகே ஜி, பட் யுவர் வீடியோஸ் அவேர்னஸ் ஒன்லி, பட் ஆல் இல்ல இது அகெயின் இப்ப நான் வந்து அவேர்னஸ் கொடுக்குறேன்றதுக்காக நான் அதை சொல்லல கமலக்கண்ணன் ஜி. நம்ம டிமோட்டிவேட் பண்ணிக்க கூடாது எனி டைம். அவனுங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பானுங்க, அவனுங்க அட்டூழியம் பண்ணுவானுங்க, அராஜகம் பண்ணுவாங்க. நம்ம வந்து சைலண்டா இருக்கிற வரைக்கும் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து நம்மள வந்து ஒருத்த வந்து அடிக்கிறான்னா நம்ம சைலண்டா இருந்தா இன்னும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான் நம்மள. நம்மளுக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சுன்னு. அதுதான் இது. இப்போ நான் என்ன சொல்றதுன்னா, அவங்க பண்ணிக்கிட்டே போறாங்கன்றதுக்காக நம்ம போய் டைரக்டா ஒரு ஆள் போய் சண்டை போட சொல்லல, நம்மள தள்ளி விட்டு போயிடுவாங்க. பட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன நடந்திருக்கு. அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சா நம்ம ஷேர் பண்ணுவோம், வாய் மூலியமாவது நம்ம 4 பேர்ட்ட சொல்லுவோம் இதெல்லாம் நடந்திருக்கு. சோ ஏன்னா எனக்கும் தெரியாது, இவ்வளவு படிச்சிருக்கோம், நம்ம எல்லாம் எத்தனை டிகிரி வாங்கியிருக்கோம், 2 டிகிரி வாங்கியிருக்கோம், PhD பண்றதுக்கு எல்லாமே முடிக்கிற அளவுக்கு இருந்திருக்கோம் எல்லாருமே. ஆனா இவ்வளவு நம்ம சுத்தி நடந்திருக்கேன்ற அந்த பேசிக் அறியாமை கூட, அந்த என்ன ஜெனரல் நாலேஜ் கூட இல்லாம வளர்ந்துருக்கோமே போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அவ்வளவுதான். அது நம்ம டிமோட்டிவேட் பண்ணிக்காம நம்ம வந்து இது என்ன சொல்றது, நம்ம வந்து தட்டி கேட்கவும், ஒரு ஆள் போனா தட்டி கேட்க முடியாது நிச்சயமா. அது கண்டிப்பா இருக்கு. நம்ம என்னைக்குமே ஒன்னா இருக்க கத்துக்கணும். ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து 10 பேர், இப்ப ஸ்கூல்லயே ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனைனா எத்தனை பேரண்ட் போய் அவங்க அந்த பேரண்ட் கூட நிக்கிறாங்க. ஒரு பேரண்ட் வந்து சண்டை போட்டாங்க நிக்க மாட்டோம். சோ முக்கியமா அந்த பேரண்டே நிக்க மாட்டேங்கிறாங்க இந்த காலத்துல. சோ அதுதான் நான் சொல்ல வரேன். நான் யாரையும் தப்பு சொல்லல. நீங்க சொல்றது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து எனக்கும் சம்டைம்ஸ் வந்திருக்கும். அட போங்கடா இவனுங்க இப்படிதான். ஏன்னா எந்த இடத்துலயும் வந்து மெரிட்டுக்கு மதிப்பு கிடையாது. நம்ம வந்து மாங்குன்னு வேலை பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்காது. ஆனா ஜாலரா அடிக்கிறவங்களுக்கு கிடைக்கும். சோ இதெல்லாம் நானுமே அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அனுபவிச்சிருக்கேன். ஆனா அதை வந்து மத்தவங்களுக்கு இன்னும் கூட வர ஜெனரேஷனும் அதை அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் அதனால தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? நீங்க 2 எக்ஸாம்பிள். ஜல்லிக்கட்டுல நம்ம என்ன கத்துட்டோம்? ஜல்லிக்கட்டுல ஒரு போராடணும், நம்ம ஜெயிச்சிட்டோம். பட் வாட் டிட் வி லேர்ன் ஃப்ரம் ஜல்லிக்கட்டு?
அந்த ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். நம்ம ஒரு 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 சம்திங் நம்ம எல்லாரும் நினைச்சோம் இது வந்து தப்பு, இது நடக்கக்கூடாது, சூப்பர், போராடினாங்க, எல்லாம் போராடினாங்க, ஜெயிச்சிட்டோம் நம்ம, we got our victory. But what did we learn? If we keep doing this, we can சிஸ்டத்தை மாத்தலாம். நம்ம இதே பண்ணிட்டு இருந்தா, நம்ம ஒற்றுமையா நின்று ஒரு குரல் கொடுத்தா நம்ம இந்த அதுதான் சுஷாந்த் சொல்லியிருக்காரு. ஐ மீன் நடக்கும் போது, தப்பு நடக்கும் போதெல்லாம் வந்து ஒரு கூட்டம் வந்து நின்று இதை வந்து தட்டி கேட்டா இந்த தப்பு நடக்கிறது அப்படியே குறைஞ்சிட்டே போய் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஆக்சுவலா நம்ம ஊர்ல நல்லாவே பண்றாங்க. நம்ம ஊர்ல அந்த தைரியம் இருக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே. சாத்தாங்குளத்துல நடந்தது, அப்பா பையன் பிரச்சனையில இருந்து இன்னைக்கு வந்து ஒரு பையனுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. சட்டக்கல்லூரி பையனுக்கு, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்க்கு, லா காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு பசங்க நின்று இருக்காங்க எல்லாருமே. இங்க வந்து நம்ம சைட்ல வந்து இந்த ஜாதி மதம் இதெல்லாம் பாக்குறதுலாம் கிடையாது. பட் ஒரு பிரச்சனைனா நிக்கிறாங்க. பட் அதுல ஆதாயம் தேடுறவங்களும் வராங்க நிறைய. ஸோ நாம தான் ஜாக்கிரதையா அனலைஸ் பண்ணி தேவையில்லாதவங்கள கட் பண்ணி விட்டு அமிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மக்கள் ஒண்ணு சேரணும், கிளீனா இருந்துக்கணும், அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், சைனா எவ்வளவு பெரிய கண்ட்ரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சைனா எவ்வளவு பவர்ஃபுல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சைனா எவ்வளோ டிக்டேட்டர்ஷிப் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்க படிச்சிருப்பீங்க, சைனா டிராவல் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். சைனீஸ் கவர்மெண்ட் எவ்வளோ வந்து இது லைக் ரொம்ப இட்ஸ் எ டிக்டேட்டர்ஃபுல் கண்ட்ரி. ஹாங்காங் கண்ட்ரியோட சைஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹாங்காங் இவ்வளவுதாங்க. ஹாங்காங் அப்பத்துல இருந்து வந்து ரொம்ப. ஒரு நிமிஷம், சஞ்சத் சாரோடது, தவித்ஜி மன்னிச்சிடுங்க, சஞ்சத் சாரோடது இன்னைக்கு கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அவருக்கு கொஞ்சம் முடியல, ஜாயின் பண்ண முடியல. ஸோ அது முன்னாடி சொல்லணும்னு நினைச்சேன். ஐம் சாரி, ஐ ஃபர்காட் டு டெல். ஸோ சஞ்சத் சாரோடது போஸ்ட்போன் ஆயிடுச்சு. மேபி நெக்ஸ்ட் வீக் இன்கேஸ் அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். சொல்லுங்க. சாரி. சைனா, ஹாங்காங் வந்து ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட்ல ரொம்ப நாளாவே வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் கண்ட்ரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாங்காங்கை வந்து யுனைடெட் யூகே வந்து அண்டர் யூகே கவர்மெண்ட் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சைனா வந்து இல்ல, ஹாங்காங் வந்து எங்க கவர்மெண்ட் அண்டர் வரணும்னு அவங்க கவர்மெண்ட் அண்டர்ல வச்சிருந்தாங்க. பட் ஸ்டில் ஹாங்காங்ல வந்து அவ்வளோ சைனீஸ் ரூல்ஸ் ஃபுல்லா இருக்காது. பட் சைனீஸ் கவர்மெண்ட் வில் ஆல்வேஸ் ட்ரை டு கேப்சர் ஹாங்காங் அண்ட் ஃபுல்லா அதுல அதை வந்து நம்ம பவர்ல இருக்கணும்னு அது ஆசைப்பட்டு இருக்கு. போன வருஷம் சைனீஸ் கவர்மெண்ட் ஒரு லா போட்டாங்க. இனிமே வந்து ஹாங்காங்ல வந்து அந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் வந்து நாங்க எல்லா கேமராஸ்ல வைப்போம், நாங்க எல்லாம் கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணுவோம் நாங்க ஹாங்காங் சிட்டிசன்ஸை. இவங்க ஒத்துக்கல, பண்ணக்கூடாது, திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் அகேன்ஸ்ட் அவர் ஹியூமன் ரைட்ஸ், இது பண்ணக்கூடாதுன்னு. சைனீஸ் கவர்மெண்ட் எவ்வளவு பெரிய கவர்மெண்ட், ஃபுல் ஃபோர்ஸா இறக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இவங்க ஒரு போராட்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹாங்காங் இது ஒத்துக்க முடியாது, எங்களால பண்ண முடியாதுன்னு ஒரு போராட்டத்தையே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சைனீஸ் கவர்மெண்ட் ஃபுல் ஃபோர்ஸ் இறக்கிட்டாங்க. நினைச்சா வித்தின் 1 டேல சைனீஸ் கவர்மெண்ட் வந்து ஹாங்காங்க தரமட்டமா ஆக்கிட்டு, இதுதான்டா, இதுக்கு மேல உன்னால பண்ண முடியாது. They were so powerful, Chinese. They are still powerful. Chinese army is the biggest army in the world. நினைச்சேன்னா இப்படி பண்ணிருக்கலாம். பட் they were not able to do it because of the protest. அவங்க பண்ண ப்ரொட்டஸ்ட் அவங்களுக்கு கிடைச்ச வந்து இன்டர்நேஷனல் மீடியால அவங்களுக்கு கிடைச்ச அந்த என்ன சொல்றது, அவ்வளோ இன்டர்நேஷனல் மீடியாவே அவங்கள பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அண்ட் சைனீஸ் were not able to do anything. They surrendered. Chinese government literally said, சரி, ஓகே, ஃபைன், we are taking back the law or we are taking back the rule. அந்த law திருப்பி எடுத்தாங்க. சின்ன ஹாங்காங் கண்ட்ரி சைனீஸ் கவர்மெண்ட் ஆட்டிச்சு. ஸோ இஃப் பீப்புள் யுனைடெட் தாங்க. அவங்க நீங்க படிச்சு பாருங்க, சீக்ரெட்டா ஆப்லாம் ஓபன் பண்ணி அவங்க மெசேஜ் பண்ணிப்பாங்களாம். சரி வா, நம்ம இப்படி பண்ணலாம், நம்ம அப்படி பண்ணலாம். இந்த சைனீஸ் கவர்மெண்ட் வந்து அவங்களோட வெப்பன் வந்து அந்த தண்ணி அடிப்பாங்க, கேஸ் போடுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து ஐ ஹேவ் த ட்ரிக்ஸ், இந்த மாஸ்க் போட்டுக்கலாம், இந்த ஹெல்மெட் போட்டுக்கலாம், இந்த ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க, ஃபேஸை மறைச்சிட்டு வாங்க. ஏன்னா இவங்க வந்து கண்டிப்பா அப்புறமா நம்மள வந்து ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா ஃபேஸை மறைச்சிட்டு வாங்க. இது எல்லாமே வந்து they were using technology to help and to communicate and to be united. ரொம்ப பெரிய, ஐ மீன் இட் வாஸ் ரியலி நைஸ். ஒரு ஆஸ் எ காமன் மேன் ஐ ஃபீல் நம்ம ஜல்லிக்கட்டு எப்படி ஜெயிச்சோமோ அதே மாதிரி தான் ஹாங்காங் அந்த கண்ட்ரி வந்து அகேன்ஸ்ட் சைனா கவர்மெண்ட் ஜெயிச்சிச்சு. தே ஒன் அகேன்ஸ்ட் தி சைனீஸ் கவர்மெண்ட். இதுதாங்க, தட் இஸ் த பவர் ஆஃப் யூனிட்டி அண்ட் தட் இஸ் த பவர் ஆஃப் ஒன் திங்கிங். ஒரு 1000 பேர் if they start thinking like one. இல்ல, ஆக்சுவலா எனக்கு திப்திஜி சொல்றது தான் ஞாபகம் வரும் எனக்கு. நீங்க சொன்னீங்க அவ்வளோ கரெக்ட், சூப்பரா சொன்னீங்க. இந்த ஹாங்காங் நானும் மிரண்டு போயிட்டேன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, அதை ரைட்டா யூஸ் பண்ணதுனால அவங்க வந்து அந்த வாரை வின் பண்ணிருக்காங்க.
அந்த காலத்துல வந்து எவ்வளவு வருஷமா நம்ம முன்னோர்கள் வந்து ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணாங்க. அடி உத எத்தனை பேரை கொன்னு இருக்காங்க, எவ்வளவு அநியாயங்கள் நடந்திருக்கு, எத்தனை திகார் ஜெயில போட்டிருக்காங்க, அப்புறமா இங்க அந்தமான் ஜெயில எவ்வளவு பேரை கொடுமை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த டைம்ல வந்து வெறும் பத்திரிக்கை தான், அது கூட வந்து உடனே படிக்க முடியாது. அப்போ எப்படி மெசேஜை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டாங்க இந்தியா டாப் டு பாட்டம், கன்னியாகுமரில இருந்து சாரி காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாம் வந்து எப்படி வந்து இது கம்யூனிகேஷன் வந்து ஷேர் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு தாட் தான், ஃப்ரீடம். நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். ஒரே ஒரு கோல் ஒன் அண்ட் தி மைண்ட் வாஸ் ஒன். எல்லாருக்கும் ஒரே மைண்ட் ஒரே கோல். நாங்களுக்கு ஃப்ரீடம் வேணும், we will be united. அதாங்க யூனிட்டி. இதுக்கு ஐ மீன் லைக் சேர்க்கறது கஷ்டம், எக்கச்சக்க மைண்ட்ஸ் வந்து சேர்க்கறதுக்கு. அது இப்ப முன்னாடி அதே we keep on talk அதை பத்தி பேசிட்டோம்னா இப்ப எக்கச்சக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, எக்கச்சக்க அன்வான்டட் திங்ஸ் இருக்கு. அதனால ப்ரையாரிட்டி கொடுக்க முடியல நம்மளால. நம்ம அப்பெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மி, ஈஸியா ஒரு 4 விஷயம் இருக்கு, இந்த 4 விஷயத்துல வந்து எனக்கு இதுதான் டாப்னு தெரிஞ்சுட்டு. இப்ப 4000 விஷயம் இருக்கு ஒரு ஒன் டேல. ஐ ஹேவ் 4000 things to think about. அதுல இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் us to prioritize. ஓகே சுஷாந்த், பாத்தீங்கன்னா இவங்க சொன்னது அதுதான். பட் மேம் we don't know exact truth and any incident happening. அவங்க சொன்ன மாதிரி இதுதான், நம்மள போட்டு கன்ஃபியூஸ் பண்றாங்க, மீடியாவை மிஸ்யூஸ் பண்றாங்க, நம்மளுக்கு வந்து வேற காட்டுறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக ஜென்யூனா போராடினா கூட இப்ப நம்மளுக்கு எப்படின்னா அது பொலிட்டிக்கல் ரீதியா அவங்க பண்றாங்களோ, அதனால அவங்க இதை கிரியேட் பண்றாங்களோ அப்படிதான் நம்மளுக்கு தோணுது. இந்த குழந்தை இறந்துருக்கு, அதுக்கு வந்து நம்ம வாய்ஸ் கொடுக்கணும். அது என்ன, அது வந்து இவங்க வந்து மதம் மாற சொன்னாங்களா, ஓகே இதனாலதான் இவங்க வராங்களா, இந்த பர்டிகுலர் பொலிட்டிஷியன் வராங்களா, இல்லைன்னா வரமாட்டாங்களா, நம்மளுக்கு வந்து டவுட்லயே நம்மள வச்சிருக்காங்க. சோ நம்ம அவ்வளவு கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுதான் இட்ஸ் நீங்க கரெக்டா சொல்றீங்க. இது வந்து அந்த காலத்துல நடந்த ஃபைட், இந்த காலத்துல நடந்த ஃபைட் வந்து இட்ஸ் வெரி பிக். The only thing what they are using against us is confusion. கன்ஃபியூஸ் ஆனா நீங்க பிரிஞ்சிடுவீங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே தேவையில்லை. கன்ஃபியூஸ் பண்ணா இவனை ஒரு ரைட்டா சொல்லாத, தப்ப எக்கோ கேக்குது மித்ராஜி. சாரி. யா, மாத்தி சொன்னா கன்ஃபியூஷன். அகைன் இட்ஸ் நம்மளோட இட் பிகம்ஸ் நம்மளோட ரெஸ்பான்ஸ். நம்ம இன்னும் கொஞ்சம் தேடணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தேடணும். வாட் இஸ் த ரைட் இன்ஃபர்மேஷன், யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம், எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணலாம்னு நம்ம உட்காந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தேடணும். பிரச்சனை என்னன்னா டைம் இல்ல, எல்லாமே இன்ஸ்டன்டா. எனக்கு நான் உட்காந்தா எனக்கு வந்து நியூஸ் இப்ப நோ அஃபென்ஸ் மகளே, நான் யாரும் தப்பா சொல்ல. நான் ஒரு சேனல் மித்ராவின் பார்வையில் உட்காந்தா எனக்கு கரெக்டா நியூஸ் கிடைச்சிடணும், அவ்வளவுதான். நான் மித்ராவின் பார்வை நம்புறேன். எனக்கு மேபி மித்ராவின் பார்வை இஸ் ஆல்சோ ராங், or maybe we don't have the right information, or we don't have the full information. So நம்மளும் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். எல்லாமே வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது. சுஷாந்த் அதான் சொல்றாருல்ல, எல்லாமே ஸ்பூன் ஃபீடுன்னு நினைக்காதீங்க. நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க. ஸ்பெண்ட் யுவர் வேல்யூபிள் டைம் இன் டூயிங் த ரைட் திங். கரெக்டான திங்குக்கு டைம் கொடுங்க, கரெக்டான விஷயத்தை தேடுங்க. நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருக்கலாம், இது சரியில்லை அது சரியில்லை. பட் வாட் டிட் யூ டூ? அவங்க நம்ம கன்ஃபியூஸ் பண்றாங்க, நீங்க எவ்வளவு தேடினீங்க? ஒரு கன்ஃபியூஷன்லயே உட்காந்துட்டீங்களா, ஒரு அடியிலே உட்காந்துட்டீங்களா? இன்னும் போய் தேடுங்களேன் கொஞ்சம். நான் வந்து தப்பா சொல்ல, இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்ன வந்து ஒரு கரெக்டான ஆங்கிள் திங்க் பண்ணுங்க. நான் கரெக்டான இது மாதிரி தான் நான் சொல்றேன். நான் என்னடா இது இவங்க வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் நான் சொல்லல. அந்த மாதிரி நீங்க நெகட்டிவா எடுத்துக்காதீங்க தயவு செய்து. ஐ எம் ஸ்டில் ட்ரைங் டு டெல் யூ தட் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்ளம்ஸ் வரும், ப்ராப்ளம்ஸ் இல்லாத வாழ்க்கையே இல்லை. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு ஓகே ஃபைன், we have to keep fighting, we have to keep finding a new solution and we have to keep doing. நம்ம பண்ணிட்டே தான் இருக்கணும், இதுக்கு ஸ்டாப்பே கிடையாது. நீங்க மியூட்ல இருக்கீங்க. இல்ல அட்லீஸ்ட் நம்மளோட எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, எனக்கு இந்த விஷயம் தெரியும், நான் வந்து இது தெரிஞ்சுக்கிட்டேன், நான் வந்து இதுக்கு ஒரு குரல் கொடுக்குறேன் அப்படின்னாவது எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் அவர் சிம்பிள் ப்ரேயர்ஸ், அது இட்ஸ் வெரி பவர்ஃபுல். அது கூட போதும். நம்மளால வந்து ஓகே நமக்கு தட்டி கேட்க முடியலையா, கீப் ப்ரேயர் பண்ணுங்க. அது கூட வந்து இட் வில் ஒர்க் அவுட். பாசிட்டிவா நம்ம ப்ரேயர் பண்ண நல்ல விஷயத்துக்காகவே நகர்ந்துட்டு போகும். ஸோ விஜய்ஜி நம்ம க்ளோஸ் பண்ணலாமா? ஓகே தனம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஜாயின் பண்ணதுக்கு, தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாரும் எஸ் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் வாட்ச் பண்ணதுக்கு. திருப்பியும் மீண்டும் வந்து இந்த மாதிரி நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். கேத்தன் பாரிக், அர்ஷத் மேதா ஏற்கனவே பேசிட்டார், செங்கல்வராயன். நீங்கள் வேணா பாருங்க, அதோட லிங்க் வேணா கீழே நம்ம ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிப்ஸ் ஸ்கேம், அது கூட ஸ்கேம் தான், நான் இப்போ பார்த்தேன். ஸோ ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் இதில் வந்து
சப் ஸ்கேம்ஸ்லாம் வருது, நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். சீக்கிரம் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய்ஹிந்த், ஜெய் சுஷாந்த். தேங்க்யூ தாவத்ஜி, தேங்க்ஸ் லாட். ஜெய் ஹிந்த், ஜெய் சுஷாந்த், ஜெய் ஜெகநாத் மக்களே. ஸோ ஜெய் ஜெகநாத் மக்களே. தேங்க்யூ. தேங்க்யூ.